சரி, சேமாங் போக்கோ அரட்டை மரம் எபிசோட் 64 டேவி. 64வது எபிசோட் மீண்டும் கேட்குறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் வியூ கூட இருக்குது. பட் வியூக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைப் பார்த்தா ஸ்டில் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே குளுவாங் வந்து ஹீட்டு, பிக் ஹீட்டு. குளுவாங் மக்களே நிறைய பேர் வந்து மெசேஜ்லாம் பண்ணாங்க. ஆமாம், அவங்களே கட்டி வெட்டி ஷார்ட்ஸ் ஆக்கி வைரல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குளுவாங் வந்து இன்னும் இஷ்யூஸ் இருக்குது. கூப்பிட்ருக்காங்க நிறையா பேர். அவங்கள ப்ரைவேட்டாக பார்க்கணும், நிறையா விஷயம் இருக்குது, என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்ட்டு. பட் இருந்தாலும் டைம் இருக்குது நம்மளுக்கு. சரி, அப்புறம் முதுவாக நம்ம போய் பார்க்கலாங்க. இல்லை, குளுவாங் வந்து ஒரு சில இது மட்டும் நம்ம குளுவாங்கோட இதை பற்றி பேசிட்டு அப்புறம் நம்ம போகலான்னு நினைக்கிறேன். சில அப்டேட்ஸ் வந்திருக்கு டேவிட். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசின பிறகும் நம்ம போயிட்டு இறங்கின பிறகும் வந்து இந்த தலைவர் வந்து என்ன பண்ணார் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சில டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, என்ன நடந்திருக்கு? அந்த ஈமக்கரிகை இடத்தோட ஆரம்பிப்போமே. சரி, அது பார்த்தேன்னா அந்த ஈமக்கரிகம் செய்கிற இடம் தான் 4-5 டாப்பிக்கில் அது கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஏன்னா அது வந்து எப்போது பாய்க்கிறது, அதுக்கு கூட இடம் இல்லையான்ற கூட இடம் இல்லையான்ட்டு. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா அது ஃபியூ இடம் அவங்க வந்து எனக்கே இப்போ பார்த்துருக்காங்க. ஸோ பிச்சப்பட்டேரா வந்து அதை ஒத்துக்கலை. ஸோ அதால் வந்து இந்த ஒரு மனசை மாரிமுத்துன்னு ஒரு ஆக்டிவிஸ்ட்லாம், ஒரு என்ஜிஓ ஆக்டிவிஸ்ட். அவர் ஏன் ஆக்டிவிஸ்ட் சொல்கிறேன்னா, அவர் நிறைய வாட்டி அவர் சிக்னேச்சர் கம்பெனிலாம் எடுத்துருக்காரு. ஒரு 500 சைனு காமிச்சார். நான் சைன்லாம் வாங்கி இடம் தேடி அவர் புஷ் பண்ணி அவர் கெட்டவனா ஆகிறாரு. அமாங் இந்த எம்ஐசியில் வந்து அவர் ஒரு கெட்டவனமாய் ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ. பட் இருந்தாலும் அவர் போய்ட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறாரு, கவர்மெண்ட் கூட நடத்துகிறாரு. மைக்கா தலைவர் கூப்பிட்டா கூட நேரடியாக போகிறாரு, பார்த்து பேசுகிறாரு. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா, அந்த ஈமக்கரையும் திடீர்னு வந்து ஒரு சைட்டை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அந்த சைட்டில் நீங்கள் செய்யுங்கன்ட்டு. அது வந்து ஒரு மலாய்க்கார கம்பத்து மூலியமா பூந்து போன போக்கு அங்கே போயிட்டு செய்கிறது. ஏன்னா எனக்கே அது செய்யும் போது அதுங்க தடைகள் வந்திருக்கு, தடை கொடுத்துருக்காங்க. அவங்க செய்ய வேணாம், அது கம்பம், அந்த கம்பத்தில் செய்ய முடியாதுன்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஈமக்கரையம் செய்கிறது வந்து காலைல கட்டிடுது. அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு அங்கே உட்காந்துட்டு அது கொஞ்சம் நேரம் தான் அந்த அந்த ப்ரேயர்ஸ்லாம் செஞ்சுட்டு வர்றது போது அந்த காலப்பறை அந்த ஆளுமே இல்லாத ஸ்கூல் பிள்ளைங்களாம் அப்போ தான் வந்து அந்த காலை கட்டி எல்லாம் எழுதிப்பாங்க, சில பேர் தூக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இவங்க போயிட்டு வர்றது ஒரு கம்பத்துக்கு அதில் வந்து எனக்கு தெரில எப்படி அங்கே உள்ள மக்கள், அங்கே உள்ள பிளேஸ் வந்து எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு. பட் வந்து நாங்கள் இடம் பார்த்துட்டோம். அது வந்து எனக்கு இன்னும் பார்வையில் எப்படி இருக்குன்னா, இன்னும் சரியாக கான்க்ரீட்டான ஒரு இடம் அவங்க பார்க்கல. ஏன்னா அப்படி பார்த்துட்டாங்கன்னா இமீடியட்டாக என்ன பண்ணணும், அது பெரிய அமௌண்ட் இல்லை பாரு. அங்கே உள்ள எம்பிகிட்ட பேசினா கூட, எம்பிகிட்ட சொன்னால் கூட அவங்க ஃபண்ட் கொடுப்பாங்க. 3 மில்லியன் இருக்கா எம்பி கிட்ட? ஆமாம், 3 மில்லியன் இருக்கும். சரி, அடுன்னு விட்டுதலாம், அடுன்னு இப்போ இல்லை. எம்ஐசி தலைவரும் விட்டுதலாம். அவர் ஒரு கவுன்சிலர், அவர் எதுவும் செய்ய மாட்டாருன்னு உங்களுக்கே தெரியும். பட் இந்த எம்பி செய்யலாம் பாரு. இந்த எம்பி வந்து இமீடியட்டாக ஒரு 10,000 வெள்ளி கொடுத்து ஒரு கான்ட்ராக்டை அப்பாயின்ட் பண்ணி ஐசியூ கீழே நீ போய்ட்டு இந்த இடத்துல ஒரு, ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த இடம் கொடுத்துட்டாங்கன்றாங்க. இந்த மீன்ஸ் பிஜாபார் டேரா அப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. பிஜாபார் டேரா தானாண்டான் காலியான்னு சொல்லுவாங்க, அவங்க தான் லேனு. பட் அதை பார்த்துக்கிறது வந்து ஜேபிஎஸ்ஸாக இருப்பாங்க. ஜேபிஎஸ்க்கு வந்து இருக்கும். பட் ஈவன் இருந்தாலும் பிஜாபார் தானா வந்து அவங்களுக்கு தான் ஓவர் ரைட் பண்ணலாம். அதை ஓவர் பண்ணலாம். அவங்க வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா த மீன்ஸ் சாலா, இந்த மீன்ஸ் ஒய்பி பார்லிமெண்டோட ஃபண்டை வந்து அதுக்கு பாய்க்கலாம். அதுக்கு பாய்ச்சி இமிடியட்லி அவர் ஒரு சின்ன ஒரு சிமெண்ட்லாம் அழகாக போட்டோ இல்லை அதுக்கு பாதை வட்டி, அது ரொம்ப நல்லது. சரி, எலெக்ஷன் கூட செஞ்சிடலாம். ஆமாம், செஞ்சிடலாம். பார்லிமெண்ட் மெம்பர் காசு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்மளுக்கு வந்துடும், தெரியும், நம்ம பார்த்துருக்குமே. எல்லோ வழியாகணுன்னா நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் வேலையை. பட் அது செய்யாத மட்டும் இன்னும் எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் ஒரு முடிவு இல்லை. அது மீன்ஸ் ஒரு தீர்வு இல்லாமல் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அது வந்து குளுவாங் மக்கள் தான் பார்க்கணும். ஸோ அது ஒன்று சதீஷ். பட் நம்மளோட கேள்வி வந்து ஒன்று 2-3 விஷயம் இருக்குது. அதுக்கு அப்படியே சத்தம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த கர்மக்கரையை செஞ்சுட்டு அப்படியே சத்தம் இல்லாமல் ஆயிட்டாங்க. ரைட்டு, அதுதான் நீங்கள் சொல்லணும். சத்தம் இல்லாமல் ஆயிட்டாங்க. ஒன்று வந்து அவர் போய்ட்டு நம்ம இதெல்லாம் பேசணுன்னா அவர் போய்ட்டு சுடுகாட்டு நிலத்தை காமிச்சார். சுத்தம் பண்ணிட்டோம், 300,000 சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம் அந்த இடத்த 300,000. ஸோ இதுக்கு அந்த வந்து இது பண்ணலாம். ஓகேலாம், அட்லீஸ்ட் ஓகே. பட் வந்து கேள்வி இருக்குது. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. குளுவாங்லேருந்து 1.5 மில்லியன் கேட்டிருந்தாங்க. கிடச்சிச்சா கிடைக்கலையா கூட இவங்க வந்து இதை மட்டும் நம்மகிட்ட சொல்லலை. அது வந்து என்னத்துக்குன்னா கிரிமிசியம் செய்கிறதுக்கு, அந்த கிரிமத்திரியம் செய்கிறதுக்கு, அந்த லேண்ட்லே, அந்த 5 ஏக்கர் லேண்ட்லேயே கிரிமத்திரியம் செய்கிறது. அது வந்து குட் ஐடியா. பார்க்க போனால் எல்லாமே நம்மளே செஞ்சுக்குவாங்க பாருங்க. ஸோ அது ஒரு நல்ல ஐடியா. அது வந்து அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தெரியல. அது லேண்ட் கொடுத்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் நினைக்கிறேன். 10 வருஷமாக இது செய்யாமல் இப்போ தான் 10 வருஷம் சென்று இப்போ தான் 3 லட்சம் வெள்ளி கொடுத்து சுத்தம் பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுவும் வந்து குளுவாங்ன்றது வந்து அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன், சாமியோல் பிறந்த இடமா அது. ஓ, அப்படியா? சில பேர் போட்டிருந்தாங்க, அது உலகளுக்கு உண்மை தெரியல. சாமியோல் பிறந்த இடம்னு சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க.
பட் அப்படியே இருக்கட்டுமே, சாமியில் அவங்க பிறந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எம்ஐசி கம்பவுண்ட் இருக்குது, எம்ஐசியோட ஸ்ட்ராங் ஹோல்டு. ஒரு 10 வருஷம் 3 லட்சம் வரையும் கேட்கறதுக்கு வெக்கக்கேடு. ஒரு இந்தியன் சமுதாயத்துக்கு 5000 ஓட்டுக்கு மேலே இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு 3 லட்சம் வரையும் கொடுத்து 10 வருஷம் வெயிட் பண்ணுறது ஒரு இதான விஷயம். பட் அதோட முக்கியமான விஷயம் வந்து 2 கோயில். ஒரு கோயில் வந்து இப்போ ஆபத்தான நிலைமையில் இருக்குது. அது கோர்ட் ஆர்டர் என்னைக்குள்ள வந்துடும், எப்போ வேணால் உடைக்கலாம். பட் கண்டிப்பாக உடைக்க மாட்டாங்க இந்த எலெக்ஷனுக்குள்ளே. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது உங்களோட ஓட்டு. ஸோ அந்த ஓட்டு முடிச்சு எல்லாம் செட்டில் ஆகிடணுன்னு தான் இது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வரும். பட் அது கண்டிப்பாக என்ஃபோர்ஸ்மெண்ட் போகும். ஏன்னா அது செட்டில் பண்ணாமல் இருக்காங்க. அதை பற்றி யாருமே வாயை திறக்கல. நான் கேள்விப்பட்டேன் YB ராயனா என்னது அவர் பேர், ரவீன் எஸ்கோ அவரோட ஆஃபீஸர் போய் பார்த்தாரா கோனில் பேசுகிறான்னு நம்மளுக்கு தெரியல. இது நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டு. பார்ப்போம்லாம் பேச்சு இல்லை, செட்டில்மெண்ட் பார்ப்போம்னு சொல்லி இத்தனை வருஷம் இழுத்தது போதும். இதுக்காக செட்டில்மெண்ட் தான் பண்ண பார்க்கணும். இதை வந்து எம்ஐசிட்டும் நான் கேட்டுக்கிறேன், எம்ஐசி தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன், எஸ்கோட்டும் கேட்டுக்கிறேன். இது இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பாய்ச்சி மந்திரி பிசார்கிட்ட கேட்டு முடிஞ்ச அளவுக்கு காசோ பணமோ நிலமோ எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சதீஷ். இது ஆப்பர்ச்சுனிட்டி. இது நம்ம ஏனோ அது அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பாருங்களேன். சரி, இவனுங்க வந்து அடிச்சானுங்க, இது நல்லதாக போச்சு, இது வெளிச்சத்து கொண்டு வந்துட்டாங்க, சரி இதை பயன்படுத்தி நம்ம எடுத்து சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். அதுதான் சதீஷ் ஒரு லீடர்ஷிப் அழகு. நான் நினைக்கிறேன் எம்ஐசி லீடர்ஷிப் சொல்கிறதுக்கு எனக்கும் சாரிலா, தலைவர் 2 தலைவர் விட்டு தவிர கீழே, ஏன்னா இவரும் சிஇசியில் தான் உட்காந்துருக்காரு. அந்த ரமணன் சிஐசி மெம்பரு. ஸோ அப்புறம் என்ன ஒன்று தலைமைத்துவத்துக்கு கொண்டு போங்கன்னா என்ன யாரை போய் சொல்கிறது? இது யாரை சொல்கிறோன்னா தன்சி விக்னேஸ்வரனையும் சரவணனையும் தான் கேட்கணும் அடுத்தது. அதுக்கு வந்து வேறு யாரும் ஒரு சிஇசியில் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த 2 கோயில், ஒன்று வந்து ஸ்டீல் வந்து டேவானில் இருக்கே, அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இது வந்து எம்ஐசியில் உள்ளவங்க தான் அந்த கோயில் தலைவங்க, அவங்க வச்சுருக்காங்க, உங்களுக்கு என்ன வருத்து வடி கூட கேட்கலாம். பட் கோயில்ன்றது பொதுவான ஒரு இடம், அதுக்கு வந்து ஒரு தீர்வு காணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா சதீஷ், 12 வருஷத்துக்கு முன்னே ஸ்கூலுக்கு லேண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரைட்டு. அதுதான் நானும் கேட்கலாம். சதீஷ் எத்தனை ஏக்கர்? 8 ஏக்கரா? 8 ஏக்கர் 12 வருஷம் 8 ஏக்கர், ரைட்டு. 8 ஏக்கர் 12 வருஷம் 8 ஏக்கர், ரைட்டு. 8 ஏக்கர் நிலம் ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதை பற்றி யாருமே பேசலை. ஓகே, இந்த இஷ்யூ தான் வந்து மேஜரான இஷ்யூ. ஸோ இன்னும் கீழே போனோமா மக்ரோவான இஷ்யூ நிறைய. இது இப்போ நீங்கள் சுடுகாட்டு நிலம் சொல்கிறீங்களா, இந்த சுடுகாட்டு நிலம் வந்து இப்போ தான் இந்த ஒரு 2-3 மாதமாக தான் வேலை நடக்குது, ஃபிசிக்கல் வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள மக்களோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன இதில் கூட பேசியிருந்தோம், அந்த லேண்டில் வந்து எல்லாம் கிளாப்பா சாவிட்டு இருந்துச்சான். அந்த கிளாப்பா சாவியில் 4 வருஷம் வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பழம் வெட்டுறாங்கன்னு சொன்னோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வேலைன்னு அவரே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பாமாயில் வந்து 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி மரம் வெட்டுவாங்க அப்படின்னு. 4 ஏக்கர்ல 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி மரம் வெட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த இன்கம் என்ன ஆச்சு, அந்த இன்கம் எங்க போணுச்சு, யார் வச்சிருந்தா, இந்த வழக்கெல்லாம் வந்து கொடுக்கணும். இது வந்து பொதுமக்களுடைய சொத்து, சமுதாயத்தோட சொத்து. தனிப்பட்ட நபருங்க வந்து இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்க தான் தொகுதி தலைவர் வந்து என்ஜிஓ யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து முழுக்க வந்து ஒரு அடாவடித்தனம், மக்களை வந்து என்ன சொல்லுவாங்க, முட்டாளாக்குற முயற்சி. ஸோ அதுதான் இது ஒரு கேள்வி இருக்குது. அந்த இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் உடைச்சதை பற்றி பேசவே மாட்டாங்க கம்பம் மஸ்ஜிட்டில். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயில் அந்த உடைப்பட்ட கோயிலில் சம்மந்தப்பட்டதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஒரு கவுன்சிலர்ஷிப் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டேன். அந்த கோயிலில் நினைக்கிறேன் சரஸ்வதி தான் நினைக்கிறேன் சம்மந்தப்பட்டவங்களா அவங்க, அந்த கவுன்சிலர் அவங்களோட கோயிலோ அவங்க தெரியல, அந்த கோயிலில் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயில், இந்த படாந்தேபா கோயில், இதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. கேட்டால் வந்து நாங்கள் இதை செஞ்சுட்டோம் அதை செஞ்சுட்டோம், அந்த ஒன்றை காட்டிட்டு மற்ற இஷ்யூ எல்லாத்தையும் மறைக்க பார்க்குறாங்க. அது என்ன சுடுகாடு ஈமக்கரை இடம் வந்து ஓகே, சுடுகாடு ஈமக்காரியம், இது 2 நம்ம முடிப்போம், இதை முடிச்சிட்டோமா வாயை அடைச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஆமாம் சதீஷ், அதுதான் உண்மை. அது முழுக்க உண்மையான செய்தி. பட் டைம் இருக்குல்ல, மக்கள் முடிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க, அதை பற்றி பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து எலெக்ஷன் கிட்ட வரும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்னொரு 28 நாள் இருக்குது, இன்னொரு மாதம் இருக்க வச்சுக்கோமே, இன்னொரு மாதம் இருக்குது. இந்த ஒரு மாதம் வந்து கண்டிப்பாக வந்து மக்களும் சரி, அங்கே உள்ள மக்களும் இதை ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு சமுதாய அக்கறை கொஞ்சம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து இதை கேள்வி எழுப்பலாம். நீங்கள் தாராளமாக உங்களோட ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் பேசலாம். இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கே நேராக எதிர்ப்பை தெரிய வைக்கலாம். ஏன்னா
முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மேலே ஓட்டர்ஸ் இந்த மாக்கோத்தால ஒண்டி இருக்காங்க. என்டையர் குலுவாங் மக்கள் தான் அதை பயன்படுத்த போகிறாங்க சதீஷ். குலுவாங் மக்கள் எடுத்தா 10%னா அது ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கை இருக்காங்க. நினைக்கிறேன் ஒரு 12,000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மக்கிபூலும் இதையும் சேர்த்தான். ஸோ அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயன்படுற ஒரு விஷயம். பட் தயவு செஞ்சு இதை பற்றி பேசுங்க, 4 பேர்கிட்ட பேசுங்க, அந்த மெசேஜ் போயிட்டு சேரும். எம்ஐசி உங்களுக்கு தெரிஞ்ச கலைத் தலைவர், துணைத் தலைவர், இந்த தலைவர், அந்த தலைவர்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புங்க, இதை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அந்த வாட்டி உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லுங்கள். ஏன்னா இதில் அஃப்கோர்ஸ் ஸ்கூல்லாம் வந்து ஸ்பாட் கட்ட முடியாது, பட் கமிட்மெண்ட் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்னா இப்போ பார்த்தீங்களா ஸ்கூல்னா மந்திரி பண்டிடே கான் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். இந்த ஸ்கூலை வந்து இத்தனை வருஷத்தில் நாங்கள் கட்டிடுவோம், அடுத்த பட்ஜெட்டில் நாங்கள் போட்டுருவோம், இல்லை அதுக்கு அடுத்த பட்ஜெட்டில் போட்டுருவோம், இல்லை 20-30க்குள்ளே நாங்கள் அந்த ஸ்கூலை ஏற்றிடுவோம். இதெல்லாம் வந்து கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட்டை வந்து நீங்கள் பெற்றுடணும். அது முக்கியமானது. இன்னொன்று, இந்த 2 கோயிலுக்கு லேண்ட், 2 கோயிலுக்கும் லேண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் லேண்ட் எடுத்தாகணும். இல்லை கோயில் இது இந்து கோயில் தானே, நீங்களே போய் வாங்கிக்கங்க, இது இந்துங்களே பேசுகிறீங்க, அது ரொம்ப கேவலமாக இருக்குது. அரசாங்கம்ன்றது வந்து இந்த கோயில் வந்து காலங்காலமாக இருந்த கோயில்கள். ஸோ அதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு மூலிமா அந்த லேண்ட் கொடுக்கலாம். பினாங்கில் நாங்கள் கொடுக்கும்போது ஏன் வந்து முன்ன பினாங்கில் நம்மளால் கொடுக்க முடிஞ்சது வந்து ஏன் வந்து ஜோஹர் மாநிலத்தில் கொடுக்க முடியல, எம்ஐசி ஒரு ஸ்ட்ராங் ஹோலான இடத்துல கொடுக்க முடியலன்னு எங்களுக்கு கேள்வி. அதுக்கும் ஒரு சொல்யூஷனு எதிர்பார்க்குறோம். அப்புறம் நம்ம அதை சொன்ன மாதிரி தான் சதீஷ், ஈமக்காரியம் செய்கிற இடத்துல வந்து அட்லீஸ்ட் அங்கே உள்ள எம்பியை பார்த்து அந்த எம்பியை ஒரு கேள்வி கேட்டு, இல்லை ஏதோ ஒரு வகையில் இல்லைன்னா சொல்லுங்கள், நாங்கள் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அந்த எம்பி மூலிமா ஒரு எலோகேஷன் எடுத்து அந்த இடத்துல அழகான ஒரு ஸ்ட்ரக்சரு, மழை தண்ணி படாமல் வலிக்கிட்டு கீழே போய் உழுவாமல் அழகான ஒரு தாங்காமை வச்சு ஆற்றுல போய் இறங்குற மாதிரியோ, அது ரொம்ப கோசம் வராது சதீஷ். ஒரு 10,000 வழிக்குள்ளே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதே வந்து இந்த எம்ஐசிக்கார கான்ட்ராக்டை கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரில, அது 3 லட்சம் வழியாக கூட ஆகலாம். ஆமாம். பட் வந்து ஒரு 10,000 வழியில் வந்து ஒரு கான்ட்ராக்டை தேடி கொடுத்தீங்கன்னா அவங்க அழகான மொத இந்த இடம் பெர்மனன்ட் இந்த இடம் தான் சொல்கிறதுக்கு அதை நீங்கள் செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன் சதீஷ். அப்புறம் வேணா அழகாக ஒரு கோயிலுக்கோ இல்லை அழகான ஒரு என்வாரன்மெண்ட்டில் அந்த ஈமக்காரி செய்யலாம். ஸோ இதுதான் வந்து குலுவாங்கோட எபிசோடோட ப்ரில்யூட். ஆமாம், பட் நாங்கள் போகிறோம், அங்கே போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ ஏன்னா கால் பண்ணியிருந்தாங்க சில பேர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வாங்க தனியாக பார்க்கணும், நிறைய விஷயம் இருக்குன்றாங்க. ஸோ அது மக்களோ விஷயம். மக்களோட எப்படின்னா B40 இது கிடைக்கல, இந்த மாதிரி விஷயங்கள், ரோடு சரியாக இல்லை, இந்தியன்ஸுக்கு வேறு மாதிரி பார்க்குறாங்க, எங்களை எம்பி ஆஃபீஸ் போனால் எங்களை லயான் பண்ணுறதில்ல, இந்த எம்ஐசி தலைவர்கள் வந்து 2 தலைவர் இருக்காங்களாமே அங்கே கவுன்சிலரு, எதை சொன்னாலும் வந்து காதில் கேட்குறதில்ல, ஏதாச்சும் ஒரு ஐடியானா செய்கிறதில்ல, இந்தியன்ஸோட ஷாப் லாட்ஸ்லாம் இருந்திருக்கு, அதை உடச்சி வேறு கொண்டு போய் 2வது ரிப்ளேஸ்மெண்ட் கொடுக்கல காலங்காலமாக. ஸோ ஒரு காலகட்டம் இந்தியன் லிட்டில் இந்தியா மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஆமாம், லிட்டில் ஜாலன் ஸ்டேஷன் லிட்டில் இந்தியா மாதிரி இருந்துச்சு. இப்போக்கு வந்து அது இல்லாத போச்சு, அதுக்கு ஒரு ரிப்ளேஸ் பண்ண இடம் இல்லை. அப்புறம் வந்து கார்னிவல் வந்துச்சுன்னா, தீபாவளி வந்தால் கார்னிவல் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கார்னிவல் வந்து சத்தன் எம்ஐசியில் உள்ளவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த இப்போ இருக்கிற அந்த லீடர்ஷிப், எம்ஐசியில் 2 குரூப் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது இன்னொரு குரூப் வந்து அவங்க தான், ஏன்னா அவங்க தான் அவரோட கவுன்சிலர் வந்து ஒரு பெரிய பதவி மாதிரி அவர் கண்ட்ரோலாம் அந்த இடத்துல வச்சே செய்கிறாங்க. கவுன்சிலர் வந்து அவர் கண்ட்ரோலாம், இது தான் நீ செய்ய முடியும், இல்லைன்னா உனக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம், கிணப்பெல்லாம் போட்டு கூட இத்தனைக்கும் 300 எம்ஐசி டீம் செஞ்சு கூட எம்ஐசிக்குள்ளே இது பிஹெச்லாம் ஒன்றும் உள்ளுக்கு போடல, இதுக்குள்ளே அந்த மாதிரி. ஸோ இது எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும். இது வந்து நான் நினைக்கிறேன், இது மக்கள் வந்து நம்ம போயிட்டு வந்தோம்னா அதை பொங்கிட்டாங்க, அவங்க மனசில் உள்ளதெல்லாம் எடுத்துக்கொள்ள யாருமே வரலையே சொல்கிறதுக்குன்ட்டு அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க. இல்லை வீர், அதில் இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முஷ்வரர் திருகம்பார் ஒன்று கூப்பிட்டுருக்காங்க. திருகம்பார் இல்லை, திருகம்பார் பார்த்தீங்களா? ஆமாம், நோட்டீஸில் பார்த்தீங்களா? அது கொடுத்துட்டு அந்த தொகுதி தலைவர் வந்து ஒரு வாய்ஸ் கிளிப் கொடுத்துருந்தாரு. எனக்கு சிரிக்கிறதா ஏசுறதா அழுவுறதான்னு தெரில. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு அடிவே, நீங்கள் பாருங்கள், நம்ம ஏமாந்ததெல்லாம் போதும், இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து விடக்கூடாது. அம்னு வந்து ஒரு புக்கு செஞ்சிட்டாங்க, புக்கை செஞ்சு போயிட்டு கொடுத்துரு, ப்ளே பண்ணுங்க, ஆடியோ ப்ளே பண்ணுங்க. அவர் என்ன சொன்னா, அந்த வீடியோ முதல்ல கேட்கட்டும், ஆடியோவை இந்த அந்த கிளிப்பை ப்ளே பண்ணுறேன் டிவே. ஓகே, வணக்கம், மாய்கா குளஞ்சோதி தலைவர் ராமன் பேசுகிறேன். ஓகே, நம்முடைய இப்போ இந்த குரூப்பில் வந்து நம்ம செயலக குரூப்பில், மாய்கா குளஞ்சோதி குரூப்பில் நம்மளை வந்து ஒரு அவசர செயலக கூட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த 39 கிளை தலைவர் மறக்காமல் கண்டிப்பாக வந்துருங்க. குழுவாமல் இருக்கக்கூடிய என்னென்ன இஷ்யூ இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எடுத்து நம்ம பேசி ஒரு புக்கு மாதிரி தயாரித்து நம்ம வந்து மாநில மந்திரி கோனுக்கு வர இருக்கின்றாரு. அவர் வரும்பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சனை தொட்டு அவர்கிட்ட பேச போகிறேன். ஏன்னா நம்ம ஏமாந்த காலம் மலையேறி போச்சு.
இனிமேல் நம்ம ஏமாற வேண்டாம். ஜோர் மாநில மந்திப்பு சார்கிட்ட ஒரு நல்ல மனிதர், அவர்கிட்ட வந்து 60 வருஷமா இவங்க தான் அங்கே இருக்காங்க, ஏமாந்துட்டாங்க. என்னை நிச்சயமா ஒரு தொகுதி தலைவர் நம்மள நிச்சயமா எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த செயலக கூட்டத்தில் நம்ம எல்லாமே ஒரு முடிவு எடுத்துருவோம். நம்ம ஒரு முடிவு எடுத்து தேசிய தலைவருக்கு நம்ம தெரியப்படுத்துவோம், மாநிலத்தில் மாண்புமிகு வித்தியாசருக்கும் நம்ம தெரியப்படுத்துவோம். என்ன பிரச்சனை இந்த குழுவா வட்டத்தில் இருக்குன்னு நன்கு தெரிஞ்சவன் நான். எனக்கு தெரியும் இந்த குழுவா வட்டத்தில் என்னென்ன இஷ்யூ இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு என்பது தெல்ல தெளிவாக நம்ம ஆராய்ச்சி உட்காந்து பேசி ஒரு 39 கிளை வந்தீங்கன்னா உங்களோட கருத்து நான் வேணும் எனக்கு. ஏன்னா நீங்களாம் என்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்தது நீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களோட வார்த்தையை நிச்சயமா நான் கேட்பேன். ஏன்னா அது முக்கியம். அந்த டூன் மக்கத்துல 17 கிளை இருக்கு. நம்மளை வந்து எட்டி பார்க்கறது இல்லை, நம்மளை வந்து எந்த அரசாங்க மானியம் நம்மளை கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் உட்காந்து பேசி அன்னைக்கு வந்து புகார் வந்து எஸ்கோ ஒய்பி லீ வந்து ஒரு மீட்டிங் வச்சாரு. அந்த மீட்டிங்ல நான் போய் கலந்துக்கிட்டேன். நான் பார்க்குறேன் டத்து ஜெய்ஸ் அம்னோ தலைவர் டத்து ஜெய்ஸ் வந்து அவங்க டூன் மக்களோட பிரச்சனை எல்லா பிரச்சனை எடுத்து ஏறக்குறைய ஒரு 8 மில்லியன் உள்ள ஒரு திட்டத்தை ஒரு புக்கு மாதிரி தயாரிச்சு கொண்டு கொடுத்துருக்காரு புகவாளர்கிட்ட. அப்ப நான் கேட்டேன், அவருக்கு நான் தைரியமா நான் கேட்டேன், எங்களோட இந்தியாவில் பிரச்சனை நிறைய இருக்குது, கோயிலுக்கு மாற்று இடத்தை கொடுத்துருக்கீங்க, பள்ளிக்கூடம் பள்ளிக்கூட இடத்துல கிடைக்காம இருக்குது, இந்த வெங்கிப்புல வட்டாரத்தில் கோயில் உடைச்சிருக்கீங்க, அதுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு இடத்த ஒழுங்காக கொடுக்கல, இதெல்லாம் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கிற சொன்னோன்னே ஓகே தப்பா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைக்கு சொல்லி ஒரு புக்கு மாதிரி தயாரித்து அந்த வந்து எந்தெந்த கோயில்காரங்க இருக்காங்களோ, எந்தெந்த பள்ளிக்கூடம் இருக்காங்களோ, எந்தெந்த என்ஜிஓ இருக்காங்களோ, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொண்டு கொடுங்க. ஆனால் மஞ்சள் பஸ் வரும்போதே நான் இதெல்லாம் இந்த இதில் ஒரு எனக்கு வந்து புகாரை வந்து கொடுக்க சொன்னார். கொடுத்தா இது வேலை நம்ம நடக்கும். அப்போ நம்ம தைரியமாக பேசலாம். நம்ம போய் அவர்கிட்ட போய் மஞ்சள் பஸ்ஸில் போய் கோசமாக நம்ம எதுவும் பேச முடியாது. இப்போ அம்னோ எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி எம்சிஏ செய்ய போகிறாங்க, அதே மாதிரி நம்ம அம்னோ. ஏன்னா நான் தொகுதி தலைவனுக்குள்ள நான் போய் சும்மா உட்காந்து நான் பேச முடியாது. அதனால தான் ஒரு அவசர செயலக் கூட்டம் போட்டு இந்த செயலக் கூட்டத்தில் நம்முடைய ஜொகூர் மாநில மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒய்பி விஜயநாதன் அவரையும் கூப்பிட போறேன். கூப்பிட்டு வச்சு அவர்கிட்டையும் அவர் ஏன்னா நல்ல அனுபவம் இவரு. ஒய்பி வித்யானந்தர் வந்து சாதாரண நினைக்க வேண்டாம், அவர் வந்து எஸ்கோல இருந்தனால நல்ல அனுபவம். அவர் வந்து ஒரு மாநில தலைவர் நம்மள அவர் மொதல் கூட்டத்துக்கு இந்த செயலக் கூட்டத்துக்கு அவரை வரவழைச்சு அவர்கிட்ட இருந்து கருத்துக்கள் கேட்டு, ஏன்னா இவர் அடிக்கடி புகாடையரை சந்திக்கிறாரு, பிஜாவத்தானை சந்திக்கிறாரு, சின்னாங்க இருக்கும் நல்ல உறவு வச்சிருக்காரு இந்த புகவாடையரா. அவரும் வந்து 10ஆம் மாசம் ரிட்டையர் ஆக போறாரு. அதனால வந்து அவர்கிட்ட போய் இந்த நம்ம கூப்பிட்டு வச்சு பேசி இதெல்லாம் நல்ல ஒழுங்கு கருத்தெல்லாம் கேட்டு அவரோட கருத்து நம்ம கேட்டு ஒரு புக்கு மாதிரி தயாரிச்சு நம்ம கொடுக்க போறோம். பிறகு இந்த புக்கு ஒரு 3 புக்கு தயாரிப்பேன். ஒன்று வந்து நம்மளுடைய தேசிய தலைவர்கிட்ட ஒப்படைக்க போறேன், இன்னொன்று வந்து மாநில தலைவர், இன்னொன்று வந்து நம்ம மாநில மந்திப்பு சார்கிட்ட நம்ம ஒப்படைக்க போறோம். ஒரு காப்பி வந்து நம்ம தொகுதி வச்சுக்கோம். இதெல்லாம் செஞ்சு நாங்க போய் தைரியமா பேச முடியும். ஆக தயவுசெய்து எல்லா கிளையத்திலும் மறக்காம வந்துருங்க. இது ராமுடைய பிரச்சனை இல்லை, நம்ம குலுவாங் தொகுதியோட மக்களுடைய பிரச்சனை. மக்கள் என்ன எதிர்நோக்குறாங்களோ அந்த பிரச்சனைய மாய்க்க செய்யும். வந்து சாதாரண இடம் போட்டுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு இலக்களையும் ஜபத்தாலையும் போய் நான் தைரியமா பேசினால்தான் மாய்க்க மேல கொஞ்சம் பயம் வருது அவங்களுக்கு. இந்த எலெக்ஷன் வந்தது அப்ப வந்து இது விட்டுட்டோம் நம்மளை ஏமாத்திடுவானுங்க. வந்து ஒரு எந்த மானியம் நம்மள கிடைக்கல, எந்த பிரச்சனையும் தீர்வு காணல. ஆக இந்த வாட்டி இந்த எலெக்ஷன் டைம்ல நம்ம விட்டுட்டோம், அப்புறம் அதங்கிட்ட அவனை செய்ய மாட்டானுங்க. அதனால தான் நான் வந்து உங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கு இதான், மறக்காம வந்துருங்க. இந்த சேலை கூட்டத்துக்கு மறக்காம வந்துருங்க. நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்குது. இந்த மகளிர் பகுதி, இளைஞர் பகுதி, புத்ரா புத்ரி எல்லாமே வந்துருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க. சரி சதீஷ், சொல்லுங்க. இதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஃபுல்லாக போட்டுட்டோம், நம்ம கட் பண்ணல, எடிட் பண்ணல, எதுவும் பண்ணல. அப்புறம் எடிட் பண்ணிட்டு சொல்ல போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும். இவர் தான் வந்து சிஇசின்னு சொல்லுவாங்க, சிடபிள்யூசி சென்ட்ரல் ஒர்க்கிங் கமிட்டி, சிடபிள்யூசி எம்ஐசியில் மாநில அளவு இல்லை மத்திய அளவு. அப்புறம் வந்து அவர் இன்னொரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா குலுவாங் வட்டாரத்தில் குலுவாங்கோட எம்ஐசி தலைவர், தொகுதி தலைவர்.
அதுவும் முடிஞ்சு அவருக்கு இன்னொரு பொசிஷன் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா அவர் கவுன்சிலர். அவர் வந்து கவுன்சிலர், லோக்கல் கவுன்சிலர். அவர் எத்தனை வருஷம் கவுன்சிலர் இருந்தார் எனக்கு அவ்வளோ இதாக தெரியல. பட் இவர் தான் ரொம்ப நாளாக கவுன்சிலர் அங்கே. ஸோ இவ்வளோ நாள் பேசாதவர் இப்போ தான் சொல்கிறாரு புக்கு தயாரிப்போன்னு. நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ காலம் நீங்கள் தானே மயக்காத்தானே அங்கே ஆட்சியில் பரிசா நேஷனல் தான் தெளிச்சிட்டு இருக்கீங்க. மாநில அரசாங்கம் பரிசா நேஷனல் தானே எத்தனை காலமாக கருத்து தெரிஞ்சதுலேருந்து மயக்காத்தான். பட் அப்போல்லாம் செஞ்ச புக்கெலாம் என்ன ஆயிடுச்சு ஒரு கேள்வி. சரி, ஏன் புக்கு செஞ்ச இடத்துக்கு கொடுக்கணும்? சதீஷ் என்னோட கேள்வி சதீஷ். அம்னோ செஞ்சுட்டாங்க. அம்னோ புக்கு செஞ்சிருக்க மாட்டானுங்க. ஆக்சுவலி அவனுக்கு ஃபைலிங் பண்ணியிருப்பானுங்க, ஃபைலை தான் எடுத்து கொடுத்துருப்பானுங்க. ஐ மீன் எப்படின்னா ஒரு பைண்டிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுதான் புக்குன்றாரு. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளாம் ஒருமை நம்ம அங்கே உள்ள மக்கள்லாம் பொங்கி எழுஞ்சோன்னு தான் இப்போ தான் அவர் வந்து தூங்கி எழுஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட கேள்வி வந்து இன்னொரு யாருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 16-17 கலைன்றாங்க. அதில் வந்து வனிதா சீஃப்ன்றாங்க, தோப்பமூடான்றாங்க, புத்திரின்றாங்க, புத்ரான்றாங்க. ஸோ இவங்க சேர்த்து எல்லாம் நினைக்கிறேன் ஒரு 21 பேர், இவரோட சேர்த்தா 22 பேர் மீட்டிங் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, கொஞ்சம் 39 கிளை தலைவர்ன்றாங்க. 39 மாக்கத்தாலோண்டி 17. நான் மாக்கத்தாலோண்டி 17. மாக்கத்தாலோண்டி 17. அப்போ மங்கி போர்டில் 22 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே கூட இருக்காங்க தமிழ் நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்களாம் தலைவராக இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் உங்களோட தலைவரோட லட்சணம் எப்படி இருக்குன்ட்டு. இளைஞர்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்தவராக இருப்பீங்க, கொஞ்சம் சிந்திக்க தெரிஞ்சவராக இருப்பீங்க. நிறையா உங்களுக்கு வந்து டிக்டாக்கு அதை பார்க்குறீங்க. நாட்டு நிலைமை, உலக நிலைமையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இளைஞர்களை சொல்கிறேன், எஸ்பெஷலி பும்முடாவும் புத்திரியும் சதீஷ், இந்த வனிதாவும் இந்த இவர்கள் ராமனை விட்டுதாங்களா, மற்றவங்களாம் நான் சொல்கிறேன். இந்த இளைஞர்கள் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சிந்தனை இருக்கும், மைண்டில் சிந்தனை இருக்கும், சிந்திக்க முடிஞ்ச ஒரு ஆள். இந்த மாதிரி தலைவர்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கட்சி எங்கேயும் போகாது. அது உங்கள் பிரச்சனை. உங்கள் கட்சி எப்படி போதோ அது உங்கள் பிரச்சனை. பட் மக்களை வந்து தயவு செஞ்சு, மக்கள் வந்து யோசிக்க தெரியாது, சிந்திக்க தெரியாதுன்னு நினைக்காதீங்க. குழுவாங்க மக்கள்னா வந்து உனக்கு தான் மரம் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. காலகட்டி கோழி கோணும் தான் 5:30 மணி அப்போ தான் நான் எழுஞ்சி போவேன். மஸ்ஜிதில் ஓதுனோன்னு தான் இத்தனை 6 மணி. இந்த காலம் தாண்டி இன்னைக்கு வந்து நவீன காலத்தில் இருக்கும். ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே இருக்குது. மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் சதீஷ். படிக்காதவங்க கூட இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, டிக்டாக் பார்க்குறாங்க, டிக்டாக் எது செய்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு முன்ன வந்து நீ படிக்கணும் நியூஸ் சதீஷ். ஆமாம். இப்போ வந்து நியூஸே நம்மளுக்கு படுப்பணும். அந்த என்ன எழுதி இருக்குன்னு உங்களுக்கு தெரில கூட அதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது, அமுத்துனா அதே படித்து சொல்லிடும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஆமாம். ஸோ இன்னும் இந்த மாதிரி ராமன் மாதிரி தலைவரை நீங்களை வச்சுக்கிட்டு, மலேசியா பூரா சொல்கிறேன்னா மற்ற இடத்துலையும் நீங்கள் தான் இருக்கீங்க. இந்த மாதிரி உள்ள ஸ்டாண்டர்ட் லெவல் உள்ள லீடர் தான் எம்ஐசியில் இருந்தீங்கன்னா நீங்களும் எங்கேயும் போக முடியாது. மக்களையும் வந்து இன்னும் வந்து முட்டாள்ன்ட்டு பவா தெம்புறவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சிருக்காதீங்கன்னு தான் சதீஷ் நான் சொல்ல முடியும். சதீஷ் நினைக்கிற குழுவாங்க ரொம்ப பேசிட்டோம், மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஆடியோ வந்து நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணி நல்லா கேளுங்க. இது வந்து ஒரு தலைவரோட குவாலிட்டியா? அதே வந்து அந்த இடத்துல புதுசாக போயிருந்தாங்க வச்சுக்கேன், எம்ஐசி தோத்து போய் பிஹெச் செஞ்சுருந்தாங்கன்னா ஏதோ கொஞ்சம் ஏற்றுக்கலாம். நான் இப்போ தான் வந்தேன், 1 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு சரியான அந்த வழிமுறை தெரியல, அதனால் நீங்கள் எல்லாம் வாங்க நம்ம சேர்ந்து என்ன பிரச்சனையோ அதை வந்து வரப்போகிற மந்திரி சார் சமரிப்போன்ட்டு. பட் இஷ்யூ என்னன்னா, காலங்காலமாக நீங்கள் தான் அங்கே இருந்திருக்கீங்க. காலங்காலமாக ராமன் சொன்னாவே ஊரே திப்புது அந்த இடத்துல. அவ்வளோ திப்புப்பட்டுலாம் வாங்கின ஒரு ஆள் வந்து இப்போ சொல்கிறாரு எங்களுக்கு வந்து அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, நம்மளை மதிக்க மாட்டானுங்க, நம்ம போராடணும். என்னத்த போராடணும்? உன் கட்சி அங்கே எஸ்கோ ஒருத்த உட்காந்துருக்காங்க, மந்திரி சார் ஓ அம்னோ அண்ணா. இப்போ நீ தாய் கட்சின்னா அவன் வந்து அப்பாங்கட்சி, எம்ஐசி வந்து சித்தப்பாங்கட்சி. இது எல்லாமே தான் ஒன்றா தான் இவ்வளோ காலமாக இந்த நாடை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. இன்னும் திருந்தலை பாரு, நீங்கள் இன்னும் இப்படி கேவலமாக நினச்சிக்கிட்டு. இது அவமானமான விஷயம். இது பப்ளிக்கோட ஆடியோவில், இது பப்ளிக் அனுப்புகிற ஆடியோவில். பப்ளிக்னா துப்பி இருப்பாங்க. இது வந்து அந்த அம்மாங்க இந்த இது இருக்குல்ல சதீஷ், அவங்களோட கலை தலைவர்கள் இவங்களுக்கு அனுப்புனது. ஆமாம். அப்போ உங்களை கலை தலைவரை வந்து உங்கள் தலைவர் என்ன நிலைமையில் வச்சிருக்காரு பாரு. இவ்வளோ முட்டாள் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பேசி நம்ம அனுப்பணுமா? அவங்க நம்பிடுவாங்க. நம்பிட்டு நம்ம சொல்கிறத வந்து நம்ம சொல்கிறது தான் ஏற்றுக்குவாங்க, இவர் தான் பெரியவருன்ட்டு. சரி, வெக்கமாக இருக்குது சதீஷ். நான் அது நினைக்கிறேன் ஒரு லெவல் தான் இருக்குது. நம்ம எம்ஐசியை ரொம்ப சாண்டக்கூடாது நம்ம நினைப்போம். ஏன்னா நம்மளுக்கு அவங்க எதிரி கிடையாது பாரு, நம்ம முன்னே சொல்லிட்டோம், நம்மளுக்கு அவங்க எதிரி கிடையாது. பட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல. தான் ஸ்ரீ விக்னேஷ் வரணும், டாக்டர் சரவணனும் இப்படி 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 அடிச்சுக்குவாங்க. முடிச்சிருவோம். ஏன்னா அதை கேட்டு சிறப்பு தான் வருது. புக்கு போடுறாங்களாம், புக்கு ஏமாத்திடுவாங்க தலைவரை பாரு. இல்ல நம்ம ஏமாந்தது போதும், டே ஏமாத்துறதே நீங்க தானடா, ஏமாந்தது போதும்னு சொல்றாங்க. ஜோக் பண்ணிக்கிட்டு. ஐயோ ஐயோ. சரி, அடுத்த டாபிக் போவோம். சரி சரி, அடுத்த டாபிக் போவோம் சதீஷ். இன்னைக்கு
இன்றைக்கி நாட்டில் பார்த்தோன்னா சதீஷ் ஒரு பரபரப்பான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இது மட்டும் 96 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இது மட்டும் அந்த பெண்மணி லட்சுமின்றவங்க 46 வயசு 48 வயசு 46 வயசு இந்தியாவிலேருந்து வந்து ஒரு 2 மாதமாக அங்கே இருக்காங்க. இருந்துட்டு அவங்க நடந்து போகும்போது எல்லாத்துக்கும் தெரியும், மலேசியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும், உலகம் நாடு போகிறா இன்றைக்கி அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த என்ன சொல்லுவாங்க மஸ்ஜித் இந்தியாவிலேருந்து லெபோ அம்பாங் போகிற பாதையில் நடந்து போகும்போது திடீர்னு அந்த கான்கிரீட் உடஞ்சி நேராக உள்ள வந்து காணா போயிட்டாங்க. ஸோ இது மட்டும் அவங்களோட பிரதம் வந்து ஒன்று கிடைக்காம இருக்கு. ஸோ அதுக்காக வந்து நம்மளோட அரட்டை மரம் வந்து ஒரு அனுதாபத்தை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அவங்க குடும்பத்துக்கு. நான் பார்த்தேன் அவங்களோட மகன் அவங்க அப்பாலாம் அங்கேயே உட்காந்துருக்காங்க. நானும் போயிருந்தேன் சதீஷ். போன சனிக்கிழமை நான் போனோன்னே பேச்சை நான் அங்கே போயிருந்தேன். பட் யார்கிட்டையும் நான் வந்து வீடியோ எடுக்கல, யார்கிட்டையும் பேச அவங்க மாமன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நானும் சொல்லிக்கல யாருன்ட்டு. இவன் எல்லாம் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சார் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. நான் சும்மா பார்க்க தான் வந்தேன். ஸோ அதை பார்க்கும்போது அந்த குடும்பங்கள்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த வெயிட்டிங் பண்ணுறாங்க பாரு. அவங்க மகனுக்கு என்னன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து புரியுது என் அம்மா இறந்துட்டாங்க, பட் அட்லீஸ்ட் மூஞ்சியாச்சும் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட அந்த குடும்பம் வந்து அங்கே உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, அது இஷ்யூ வந்து அது உழுந்துட்டாங்க. அந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம சொல்ல கிடையாது. இஷ்யூ வந்து ஓவராலான இஷ்யூ சதீஷ். இன்றைக்கி இந்த நாட்டில் வந்து டிபி கேல்ன்றது வந்து ஒரு பெரிய இது. இன்றைக்கி வந்து கேலில் நடந்திருக்கு, டிபி கேல் பற்றி தான் எல்லாம் பேசுகிறாங்க. பட் வந்து என்டையர் கண்ட்ரியில் உள்ள ஸ்ட்ரக்சர்கள், அண்டர் கிரவுண்ட் யூட்டிலிட்டிஸு, ஈவன் பிடாங்கோ சரி பேராவோ சரி எல்லா இடத்துலையும் யூட்டிலிட்டிஸ் இருக்குது சதீஷ். யூட்டிலிட்டிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஐடபிள்யூகேயோட பைப் ஓடும், பிபிஏயோட பைப் ஓடும், டிஎன்பியோட கேபிள் ஓடும், தண்ணி பைப் ஓடும், டிஎன்பியோட கேபிள் ஓடும், டெலிகம்யூனிகேஷனோட கேபிள் ஓடும். அதுவும் இல்லாமல் டெல்கோஸ் கேபிள் ஓடும். அந்த மாதிரி கேபிள் மேலே கேபிள் நிறையா இருக்கும். யூட்டிலிட்டிஸ் அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அது வந்து நார்மலாக தெரியாது, ஒரு பில்டிங் பார்க்கும்போது மேலே இருக்கும். ஸோ இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், என்னோட கருத்தில் நான் சொல்கிறேன்னா ஃபியூ டெக்னிக்கல் சதீஷ். இது நடந்தது வந்து இது நடந்தது யார் தப்பு? கண்டிப்பாக வந்து டிபி கேல் வந்து அதை பொறுப்பு எடுத்துக்கணும். ஒரு உயிர் போயிருக்கு. அவங்க நடந்து போகும்போது அவங்க பார்த்து போய் பார்க்காம போய் அலுவலில் விழுந்தாங்கன்னா அது அவங்க தப்பு. பட் அவங்க நடந்து போனது வாக் பாத்வே அது. அந்த பாத்வேயில் வந்து திடீர்னு உடச்சிட்டு விழுதுன்னா அது வந்து அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பெடுத்தாகணும். ஸோ அரசாங்கம் பொறுப்பு எடுக்க காட்டி அது என்ன நடந்திருக்கும், என்ன அது கீழே ஏன் வந்து அது சிங் பண்ணிச்சு, ஏன் வந்து கீழே கோசமாக இருந்துச்சு, ஏன் வந்து அவங்க அந்த கான்க்ரீட் வந்து தடுப்பான கான்க்ரீட் ஸ்டில் ஸ்ட்ரக்சரு பிஆர்சி கம்பி வைக்கல, அதுக்கு மேலே செஞ்சுருக்கலாமே. ஏன்னா நாளைக்கு எல்லா வீடும் சதீஷ், இது வந்து ஒரு பொதுவான இதை சொல்கிற சதீஷ். இன்றைக்கி நம்ம இந்த பில்டிங்கில் இருக்கோம், இந்த பில்டிங் கட்டாத முன்னே கீழே வந்து ஃபைலிங் அடிப்பாங்க. அதுதான் அந்த பில்டிங் நிற்கும், அந்த ஃபைலிங்கில் தான் நிற்கும். அந்த ஃபைலிங் கிடச்ச மட்டும் போயிடும், ஒரு லெவல் போயிடும். அது மேலே தான் பைல் கேப் சொல்லுவாங்க. அது பைல் கேப் போட்டோன்னே அதுக்கு அந்த இறங்காதுன்னுவாங்க. அதுவும் இறங்கும், பில்டிங் டிபெண்ட்ஸ். மண்ணு கீழே ஆட்டம் இருந்துச்சுன்னா இறங்குறது வாய்ப்பு. அது கீழே உள்ள சீசமிக் நார்மலாக வந்து இறங்காது. ஸோ அது எப்படி இருக்கும். அதுக்கு மேலே தான் வந்து முதல் லந்தாயின்றாங்க பாரு, மேலே லந்தாய். அந்த லந்தாய் போடுறது கான்க்ரீட், அதான் கான்க்ரீட். அந்த கான்க்ரீட் போடாதமுன்னா அவங்க வந்து பிஆர்சி போடுவாங்க. பிஆர்சி கம்பி தான் வைப்பாங்க. நார்மல் பிஆர்சி கம்பி வச்சுருவாங்க தர வீடுனா. அதே நீ மேமாடி ஆனிச்சுன்னா மேமாடிக்கும் இன்னொரு மாடிக்கும் நடுவில்னா அது வந்து ஸ்டீல் ரோட்டில் வந்து கட்டுவாங்க. அதை கட்டி அழகாக கட்டி பார்ப்பாங்க. ஏன்னா அது இந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சிச்சுன்னா உடையாமல் இருக்கிறதுக்கு அந்த இரும்பு பிடிச்சிக்கொண்டு. ஸோ அதே மாதிரி தான் கீழே வந்து பிஆர்சி கம்பி நார்மல். பட் பெரிய ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த கம்பி தான் கட்டுவாங்க. பட் இது வந்து ரோட்டில் இருக்க வச்சு எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா கீழே அதான் மண்ணு தானே, மண்ணு மேலே கான்க்ரீட் போட போகிறோம். அந்த கான்க்ரீட் மேலே கான்க்ரீட் என்னாவே பிஆர்சி இருக்கும். ரைட். கான்க்ரீட் மைண்டில் எடுத்துக்கிட்டாவே இன்ஜினியரிங் டேர்ம்ஸில் வந்து நீ வந்து பிஆர்சி கம்பி வச்சு ஆகணும், இல்லைன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தா அந்த வாக்வேல வந்து பிஆர்சி போட்டு தான் மேலே கான்க்ரீட் கொட்டியிருக்கும். கண்டிப்பாக இருக்கணும். நீ வந்து அதை மிஸ்ஸே பண்ண முடியாது. அது நான் மிஸ் பண்ணல, எங்களோட பிக்யூவில் வந்து அது இல்லை சொன்னானா அந்த இன்ஜினியர் இருக்கான இதை செய்ய சொன்னானே அந்த இன்ஜினியர் முட்டாள் இன்ஜினியர் தான். என்னை கேட்டால் இது வந்து பேசிக் நாலேஜ் எல்லாத்துக்கும் தெரியும். வீடு நம்ம ரெனோவேஷன் செய்கிறோம், அவன் ரெனோவேஷன் பண்ணும்போது கீழே உடச்சிட்டு அவன் கான்க்ரீட் போட போகிறான். கான்க்ரீட் போடும்போது சிமெண்ட் கல்லெல்லாம் கலைச்சிட்டு அவன் சிமெண்ட் இழுத்துலாம். சரி நீ பார்த்தா ஏன் கம்பி வைக்கலன்னு கேட்போம். பேசிக் நாலேஜ். அந்த இடத்துல இன்ஜினியரெல்லாம் இருக்க தேவையில்லை. ஆமாம், அந்த உடஞ்ச இடத்துல பார்த்தோன்னா இது வந்து மொதல் ஸ்ட்ரக்சர் பற்றி பேசுகிறேன். மேலே உள்ள ஸ்ட்ரக்சரு டக்குன்னு இப்படி உடஞ்சிருச்சு. எப்படி அவங்க நடக்கிறாங்க டக்குன்னு உடஞ்சிருச்சு. தட் மீன்ஸ் கம்பி இல்லை.
கம்பி இல்லை, கம்பி இல்லாத வசி டக்குன்னு உடஞ்சிருச்சு. கம்பி இத்து போகும், கம்பி இத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளுக்கே இருந்துச்சுன்னா நார்மலாக தண்ணி ஓட்டம் நிறையா இருந்துச்சுன்னா அந்த கம்பி உள்ளுக்குள்ளே கம்பி வந்து இன்றைக்கி இப்போ நீ ஒரு ஃப்ளோ செய்கிற, அதுக்கு வாட்டர் ஃப்ளோ போடலன்னா அந்த தண்ணி வந்து அந்த சிமெண்ட் இழுத்தோன்னா அந்த இரும்பு கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கேஸில் வந்து புதுசு டக்குன்னு உடஞ்சிருச்சு. தட் மீன்ஸ் உடஞ்ச ஸ்தாயில் பார்த்தா நம்ம அங்கே போய்ட்டு நம்ம அந்த இதை எடுத்து பார்க்கல. பட் உடஞ்ச ஸ்தாயிலும் அந்த இடத்துல மொத படம் எடுத்தாங்களா, வீடியோ எடுத்தாங்களா, அதில் பார்க்கும் போது அந்த உடஞ்சதை பார்த்தா கம்பி இல்லை. இல்லைன்னா கம்பி நின்றுக்கிட்டு இருந்திருக்குமே, இப்படி கம்பி இருந்திருக்குமே, சிமெண்ட் உடஞ்சா கம்பி இருந்திருக்குமே, எதுவுமே இல்லை, அப்படியே விழுந்துருச்சு. அது அப்படியே திம்பூஸில் பண்ணிச்சு. ஒரு ஸ்லாப் இருந்திருக்கு, கீழே வந்து மண் இருந்திருக்கும், மண் மேலே தான் இவங்க போட்டிருக்காங்க, மண்ணை போட்டுட்டு. ஓகே, ஸோ அது வந்து உடஞ்சி விழுந்துருச்சு, கீழே மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு கீழே போகுமே, அது கீழே தான் வந்து காம்பேக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா வந்து ரைட் ஹர்ட் அடிப்பாங்க. அதுக்கு கீழே வந்து கிரவுண்ட் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு வாட்டி இல்லை காம்பேக்ட் பண்ணியிருப்பாங்க. காம்பேக்ட் பண்ணோன்னா அந்த நிலத்தை மண்ணை பார்ப்பாங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் மணல் கொட்டுவாங்க, ஏன்னா மணல் வந்து தண்ணி இழுத்து வச்சுக்கும். ஆமாம், ஸோ மணல் கொட்டுவாங்க, அப்புறம் தான் சோப் மண்ணு கொட்டுவாங்க. இல்லைனா ஒரு லே ஆஃப் ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். இதெல்லாம் வந்து சாலிட்டான கான்ட்ராக்ஷன் சொல்கிறேன், ஐவிஏ கான்ட்ராக்ஷன்லாம் அதான் செய்வாங்க. இல்லைனா மண் அடிச்சுட்டு போயிடும் தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ அதை செஞ்சுருக்கலாம். பட் இந்த இடத்துல அவ்வளோ தளவுக்கு போயிருப்பாங்களா எனக்கு தெரியல. பட் அப்புறம் தான் வந்து மண், அப்புறம் கல் வந்துடும், கஷாரன் வந்துடும். இல்லைன்னா கஷாரன் கோட்டெல்லாம் மண் இருக்கும். மண்ணுக்கு மேலே கான்கிரீட் போட்டு பிஆர்சி வச்சுட்டு கான்கிரீட் போட்டு மேலே டைல்ஸ். ஓகே, என்ன நடந்திருக்கு இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து? இன்றைக்கி நம்ம நாட்டில் நீங்கள் யார் வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் வீடு வந்து தர வீட்டில் இருக்கீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டை வந்து உங்களோட நடுவு ஹாலில் வந்து உங்களோட லந்தாயை வந்து ஓட்ட போட்டிங்கன்னா, கீழே கிரவுண்டை ஓட்ட போட்டிங்கன்னா, இப்போ கான்கிரீட் இவ்வளோ இருக்குது வச்சுக்க, கான்கிரீட் அந்தாண்ட வந்து கீழே மண்ணு தான் இருந்திருக்கும் மொதல் வீடு கட்டும் போது. நீ போட்ட வேகத்தில் ஓட்ட சக்குன்னு பூந்துடும் உங்களுக்கு, ஏன்னா இங்கே மண் இருக்காது. அது என்ன சொல்லுவாங்க, செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மண் வந்து காம்பேக்ட் பண்ணுறாங்களா, அந்த காம்பேக்ட் பத்தாது, தண்ணி இருக்க தண்ணி வர அந்த மண் வந்து செட்டில்மெண்ட் பண்ணும், இறங்கும், பேஸ் கோசமாயிரும் மேலே. அப்போ அந்த கான்கிரீட் வந்து மேலே தான் இருக்கும், கீழே கோசமாக இருக்கும். அப்புறம் தான் கீழே மண் இருக்கும். எவ்வளோ செட்டில் டவுன் பண்ணியிருக்கோ அவ்வளோ கீழே போனோன்னா மேலே கோசமாக இருக்கும். இந்த சிச்சுவேஷன் தான் அந்த எங்கே என்னத்துக்கா ஜல மஸ்ஜித் டிவிகேல நடந்திருக்கு. ஓகே, பட் அந்த சிச்சுவேஷன் இருந்தால் கூட, வீட்டில் இருந்தால் கூட, இப்போ நம்ம இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சுக்கேன், இந்த இதுக்கு கீழே வந்து ஒரு 5-6 இன்ச்சுக்கு வந்து சிமெண்ட் இருக்கும் கான்கிரீட்டு. இந்த கான்கிரீட் வந்து அதுக்கு கீழே கோசமாக இருக்கும், கண்டிப்பாக கோசமாக இருக்கும். எல்லா டெவலப்மெண்ட் இடத்துலையும் கோசம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி காம்பேக்ட் பண்ணி கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி கட்டணும்னா எவ்வளோ நாள்னா, நீ நிலத்தை மண்ணை அடிச்சுட்டு விட்டுறணும். ஒரு ஃபியூ இயர்ஸ் 5-6 வருஷம் விட்டு, அது மழை பெஞ்சு திரும்ப மழை பெஞ்சு தண்ணி வந்து அதை செட்டில் டவுன் பண்ணிட்டு அப்புறம் நீ ஒரு லேயர் மண் அடிப்பாங்க. பட் நார்மலாக டெவலப்பர் சீக்கிரமாக செய்யறதுக்காக சோப் மண்ணை அடிச்சுட்டு ரோலரை விட்டு 2 வாட்டி வைப்ரேட்டர் விட்டுருவாங்க. அது மேலே தான் இந்த இதை கட்டுவாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி கட்டுறாங்கன்னா, அவங்க தான் கான்கிரீட் போடுறாங்களே, அவங்க தான் வந்து பாயில் கேப் போட்டாங்களே, ஃபைலிங் அடிச்சிட்டாங்களே, பாயில் கேப் இருக்க. ஸோ அது மேலே தானே இந்த லந்தாய் உட்காருது. ஸோ அந்த லந்தாயில் வந்து இரும்பு இருக்கும். ஸோ நார்மலாக வீட்டில் வந்து இழுத்து விழுவாது, உங்கள் வீடு இழுத்து விழுவுதுன்னா அந்த மீன்ஸ் உங்கள் கான்ட்ராக்டர் ஏமாற்றிட்டான். உங்கள் கான்கிரீட்டை வந்து சரியான கம்பி போடல. அது எத்தனை வருஷம் நம்மளுக்கு தெரியாது. வீடு நார்மலாக கிராக்கை பார்த்துருப்பீங்க, வீடு கிராக் விழுந்திருக்கும், இல்லைன்னு இல்லை. அதெல்லாம் வந்து உங்களோட பிஆர்சி கம்பி வந்து ஸ்ட்ராங்கான கம்பி, கரெக்டான ஸ்பேக்கில் அவங்க போடலை, இவ்வளோ தான், இதெல்லாம் நார்மலாக இறங்காது. பட் இங்கே உள்ள கேஸ் என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், ஒரு என்னோட பார்வையில் சதீஷ், என்னோட மத்தா கசார் சொல்லுவாங்களே, அதில் நான் பார்க்கும் போது சதீஷ், ஒரு 4 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு மட்டும் தான் அந்த ஸ்லாப் தருது, அந்த உடஞ்ச ஸ்லாப்பு. அதுக்கு கீழே கோசம், அந்த கீழே கோசம் வந்து ஏற்காது. அது வந்து ஏற்கனவே அவங்க சொல்றாங்கன்னா அது நானும் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நிறைய யூட்டிலிட்டிஸ் இருக்கும்போது சதீஷ் நோண்டிட்டு யூட்டிலிட்டிஸை போட்டுட்டு சரியான காம்பேக்ஷன் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, மண்ணை போட்டு மூடிட்டு மேலே சிமெண்ட்டை போட்டுருவாங்க, மூடிடுவாங்க. இதுதான் ரோட்லாம் நடக்கும். அதாவது தான் ரோடு வந்து செட்டில் டவுன் பண்ணியிருக்கும் பாரு. ஒரு இடத்துல நீ போனா குழியா இறங்கும் ஏறும். ஆமா, ஏன்னா அது செட்டில் டவுன் பண்ணுது, மண்ணில் செட்டில் டவுன் பண்ணி அது சரி அதே சொந்தமாக ரீசெட் பண்ணுது. அந்த ஏன் அந்த கர்வ் அப்படி போகுதுன்னா, இந்த தார் தான் வந்து கம்பி இல்லையா, கான்கிரீட் இல்லையா, அது ஃபிளெக்சிபிள் ஆச்சா. ஏன்னா இது வந்து கான்கிரீட். அதனால தான் வந்து இந்த நம்ம தாப்பா கிட்ட போறோமா, தாப்பா ஆர்என்ஆர் வர்றதுக்கு முன்னால எல்லாம் கான்கிரீட்டா போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா, அது செட்டில், ஏன்னா செட்டில் டவுன் பண்றதுக்கு ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால. ஓகே, ரெண்டுமே இருக்கு சதீஷ், ரெண்டுமே இருக்கு. நீ வந்து ஹைவே நீ எடுத்தனா, நீ உத்தரா சலாத்தான் போற வச்சுக்க, உத்தராக்கு போற, கிடா தாண்டோன்னா நீ பார்த்தனா ரோடு போய்கிட்டே இருக்கும், இப்படி இருக்கும் ரோடு, ஏறி இறங்குவேன், குதிக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிப்பானுங்க, வெட்டிட்டு கான்கிரீட் போட்டுப்பானுங்க. கான்கிரீட் போட்ட காரணம் வந்து செட்டில் டவுனில்,
ஷட்டர் டவுன் போட மாட்டாங்க. கான்கிரீட் போடுற காலம் வந்து பூமி வளரும்னு சொல்லுவாங்க. வளருமா? அதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் பேர் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, பூமி வளரும் பாறை கீழே இருக்கிற மண்ணு வளர்ந்து கீழே மண்ணு தான் தூக்குறது தான் வந்து இந்த உத்தரவாதம் நிறைய நீ பார்க்கலாம், குதிக்கும். அதெல்லாம் என்ன செஞ்சுட்டானுங்க, வட்டி எடுத்துட்டு அது மேலே கான்கிரீட் போட்டுருவாங்க. கான்கிரீட் போட்டால் மேலே ஏறாது, கீழே இறங்காது. கான்கிரீட் வந்து கம்பி போட்டு போடுறானுங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து என்னன்னா செட்டில் டவுன் பண்ணிடுச்சு. மண்ணு செட்டில் டவுன் பண்ண காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, மேபி கீழே வந்து லீக்கிங் வந்திருக்கும், இல்லைன்னா வாட்டர் ஃப்ளோ இருக்குல்ல, ட்ரைனேஜ் சிஸ்டம்ல வாட்டர் இருக்கும் பாரு, அது ட்ரைனேஜ் தான் சொல்றாங்க. ட்ரைனேஜ் இருக்குல்ல, ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து வாட்டர் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்ல. ஏன்னா அந்த தண்ணி ஃப்ளோ பண்ணுறதுக்கு அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிராக்காக உடஞ்சிருக்கும், தண்ணி வந்து ஃப்ளோ பண்ணுது பாரு, தண்ணி நீர் வந்து அந்த மண்ணில் படுது, பட காம்பேக்ட் பண்ணும், செட்டில் டவுன் பண்ணும், இறங்கும். ஏன்னா தண்ணி வந்து ஒட்டுமா எல்லாத்தையும், ஸோ கேப் இல்லாமல் ஒட்டும். அப்புறம் இருக்க கோசமாக இன்னொரு காரணம் என்னென்னா, மழை நிறையா தண்ணி நிறையா போகுது, அந்த மண்ணை வட்டி விட்டோன்னா மண்ணு கீழே வந்து ஃப்ளோவில் ஓடிடும். ஒன்று அவனுக்கு சொல்கிற யூட்டிலிட்டி ஐடபிள்யூகே உள்ள பூந்துருக்கணும், இல்லை வேற என்னாச்சும் ஒரு சிஸ்டமில் பூந்து போயிருக்கணும். கீழே கோசமாயிருச்சு, அந்த இடமே சீலாமனா கோசமாக இருக்கும் நிறைய இடத்துல. அதால் தான் அவன் சொல்கிறான் பாரு, ஒரு இடத்துல வந்து இறங்கியிருக்கு, அதெல்லாம் ஷட்டர் டவுன் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஷட்டர் டவுன் ரொம்ப பண்ணிருச்சு. பண்ணினோன்னே கோசமாக நின்றுருக்கு கான்கிரீட்டு. கோசமாக இருந்தாக்குள்ள கான்கிரீட் அது வீடாக இருந்துச்சுன்னா இறங்காது. ஏன்னா கீழே கம்பி பிஆர்சி கம்பி போட்டால் இறங்காது. புள்ளுக்கு போயிடாது. போட்டு அடிச்சு பெரிய வேட்டு உள்ளதை போட்டா தான் ஸ்பேக் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பானுங்க. இந்த இடத்துல என்னன்னா, அந்த நான் பார்த்ததில்ல, தப்பாக கூட இருக்கலாம், இல்லை கம்மி காராட்டு பிடிச்சிருக்கலாம், பட் அந்த இடத்துல காராட்டு பிடிக்க பார்க்கல. நான் போயிட்டு பார்த்தேன். நான் போன இடத்துல நான் அந்த பார்க்கல, அதுக்கு உள்ளு கூட இல்லை. ஏன்னா அந்த என்டையர் சிம்டை பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. புது இடம், அது புதுசாக நாக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கானு, புதுசாக செஞ்சுருக்கானுங்க. ஸோ இந்த புதுசாக செய்யும் போது இவனுங்க அதை பார்க்கல. அவனுங்களோட என்னன்னா செட்டில் டவுன் பண்ணி வச்சு மேலே மண்ணை கொட்டிட்டு கான்கிரீட்டை போட்டானுங்க. கான்கிரீட் படும் போது நான் அடிச்சு சொல்றேன், ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கு. அவனுங்க வந்து கரெக்டான ஸ்பேக்ல அதை செய்யல. பட் அது ரெப்போர்ட் வரணும். இப்போ என்னன்னா எல்லாம் ஆர்வமா அதை தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள. பட் அதுக்கு அதோட சேர்த்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, என்ன சொல்லுவாங்க அது, ஜியாலஜியில் கவர்மெண்ட்ல இருக்கு. இக்ராம் வந்து ஜவத்தன் ஜியாலஜி தான் ரிப்போர்ட் செய்வானுங்க. இக்ராம் வந்து இஸ் பிரைவேட், அவனுக்கு வந்து அந்த இது செய்யறவனுங்க, அவனுங்களை தான் கூப்பிடணும். அவன் பில்டிங் செட்டில் டவுன் பண்ணா ரிப்போர்ட் கொடுப்பானுங்களா, சேஃபா இல்லையான்ட்டு. நான் என்னோட இதை வந்து ஒரு ரெப்போர்ட் செஞ்சு ஆகணும். இதை வந்து ரெப்போர்ட் வந்து டிபிகேலே செஞ்சா நான் ஏற்றுக்க மாட்டேன், ஜேகேஆர் செஞ்சா கூட ஏற்றுக்க மாட்டேன். இது வந்து ஒரு பிரைவேட் என்டிட்டிட்ட கொடுத்து செய்யணும். ஏன்னா எனக்கு நல்லா கிளியராக தெரியுது, அந்த ஒட்டஞ்ச ஸ்டைலை பார்க்கும் போது சதீஷ், இது சும்மா தெரியுமா, நார்மலா உடஞ்சிச்சுன்னா கம்பி இருக்கும், மாட்டிக்கும், அவங்க கால் கூட மாட்டிக்கும், மாட்டிக்கிட்டு கம்பி இருந்திருக்கும் உங்களுக்கு, பிஆர்சி கம்பி உள்ள சந்து இருக்கும் சதீஷ், எவ்வளோ பேர் சந்து இருக்கும் சதீஷ், பிஆர்சி கம்பி. இந்த சந்துல வந்து கண்டிப்பா வந்து அவங்க கால் மாட்டிருக்கும், அவ்வளவு சீக்கிரம் அப்படி உடஞ்சிருக்காது. ஆனா அது உடஞ்ச வழியை பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்ல சதீஷ், அப்படியே இறங்கி இருக்கு டக்கு. ஆமா, அப்படியே பொத்து. அதெல்லாம் வந்து இது ஓகே. இதுக்கு காரணம் என்ன இருந்திருக்கும் சதீஷ், பல காரணம் இருக்கு. நம்ம அதை சொன்ன மாதிரி தான் தண்ணி ஓட்டம் தான், அண்ட் வந்து தண்ணி ஓட்டம் தான். அண்டர் கிரவுண்டோட அந்த ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரீம் தான் வந்து அந்த மண்ணை வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கு, கோசமாயிடுச்சு ஒண்ணு. ஸோ அது ஏன் அந்த இடத்துல காம்பேக்ட் இல்லை, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சதீஷ், யூட்டிலிட்டிஸ்ன்றது வந்து நிறையா இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தா தெரியும், நிறையா பைப்புங்க, நிறைய பைப்பு ஓடுது, தண்ணி பைப்பு, கேஸ் பைப்பு, இப்போ பொம்பா பைப்பு, தண்ணி பைப்பு, இண்டா வாட்டர் பைப்பு, இந்த மாதிரி பைப்பிங் வந்து நிறையா ஓடும் சதீஷ். பைப்பிங் என்னென்னமோலாம் இப்போ எல்லாத்தையும் அண்டர் கிரவுண்ட் தான், மேலே ஒன்றுமே இருக்கக்கூடாது சொல்லிட்டானுங்க. இது வந்து நான் நினைக்கிறேன் 2000 கொண்டு வந்திருப்பாங்க அந்த சட்டத்தை. மேலே இது மாதிரி வர இருக்காது, புது டவுன்ஷிப்லாம் நீ வந்து கேபிளை மேலே பார்க்க முடியாது, எல்லாம் அண்டர் கிரவுண்ட் கேபிள் தான் செய்யணும். ஸோ அண்டர் கிரவுண்ட் கேபிள் செய்யும் போது சதீஷ் என்னன்னு பார்த்தனா யூட்டிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து சரியான வழிமுறை இருக்கணும். ஓகே, இப்போ பாலிசி மேட்டர் பேசும் சதீஷ். என்ன அந்த இடத்துல ப்ராப்ளம், ஓகே, ப்ராப்ளம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி இல்லை. ஏஜென்சி யாருன்னு பார்த்தோன்னா டிபிகேல். ஓகே, டிபிகேல்கிட்ட தான் வந்து அப்ரூவல் வாங்குவாங்க. ஓகே, இப்போ வந்து டிபிகேல் வந்து டிஎன்பி ஓடுது. டிஎன்பி என்ன செய்வாங்கன்னா, டிஎன்பி வந்து எந்த இடத்துல இருந்தால் கேபிள் வெட்டலாம். ஆமாம்,
மலேசியாவில். பட் ஒரு அப்ரூவல் வாங்கணும். MBSP அந்த லோக்கல் கவுன்சிலில் இன்ஃபார்ம் பண்ணணும், நீங்கள் வந்து பிளானை கொடுக்கணும். நார்மலாக வந்து இந்த மாதிரி பிளான் வரும்போது ரொம்ப அழட்டிக்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. அதை வட்டிட்டு போடுவாங்க, இது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீடியர், இவ்வளோ தான் போடணும், இவ்வளோ தான் கஷரான் போடணும், இப்படி தான் கம்பேக்ட் பண்ணி செஞ்சுருன்ட்டு. ஏன்னா ஆஃபீஸர் வந்து பத்தாது, நீ போய்ட்டு அங்கே ஒரு சூப்பர்வைசரை வச்சு பார்க்கறதுக்கு, டிபிகேலோ சரி மற்ற கவுன்சிலோ சரி. அதெல்லாம் வந்து அந்த TNB-லேருந்து கூட வந்து பார்க்க மாட்டானுங்க, ரொம்ப குறைவு. கான்ட்ராக்டர் தான் செய்வான். கான்ட்ராக்டர் என்ன செஞ்சாலும் சேஃபாக செய்யறது தான் பார்ப்பான். சக்கர இருக்கிற மண்ணை வாடின மண்ணை திரும்ப உண்மையாக பார்க்க போனால் நீ நோண்டுறல, நோண்டி எடுத்து வைக்கிறல, அந்த மண்ணை 2வது போட முடியாது. ஆமாம், போடக்கூடாது. அது வந்து பிக்யூவில் நீ நோண்டுற மண்ணை நீ வெளியே ஸ்கிராப் பண்ணணும், புது மண்ணை தான் நீ கொட்டணும். எந்த கான்ட்ராக்டர் செய்வான்? ஆமாம் சரி, எடுத்து விட்டு எங்கேயாச்சும் வச்சுட்டு அதை தான் கொண்டு வந்து கொட்டுவான். ஆமாம், இந்த மண்ணை கொண்டு போயிட்டு வேற இடத்துல வச்சுட்டு அந்த மண்ணை எடுத்து வந்து இந்த மண்ணை கொண்டு வந்து கொட்டுவான். ஏன்னா அது கஷாரான் கல்லு சேர்ந்து தானே. ஆமாம், அப்படிதான். பார்க்க போனால் அதோட ஸ்ட்ரென்த் போயிடும், அது போடக்கூடாது. பட் இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. என்னைய கேட்டனா யூத்தலிட்டிஸ் இப்போ வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். யூத்தலிட்டிஸ்க்குன்ட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஏஜென்சி உருவாக்கணும், இல்லை கவுன்சிலுக்கு இல்லை ஒரு ஜவத்தான் கோசா உருவாக்கி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சு. அதே அந்த இடத்துல நடக்கும் போது க்ரௌட் குறவு தருமா. அது காலகட்டம் 8 மணிக்கு நார்மல். நீ வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல போனேன், நான் 10-11-12 மணிக்கு நான் போனேன். அன்னைக்கு வந்து மணி என்ன ஒரு 9 மணிக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். ஜெய்னு ஆள் இருக்கு, மஸ்ஜித் இந்தியா எல்லாம் ஷாப்பிங் அது இது அந்த மாதிரி ஏரியா. அது ஜெய்னு ஆள் இருக்கிற இடத்துல 10 பேர் விழுந்திருந்தா, உள்ள ஒரு குடும்பம் விழுந்திருந்தா, எல்லாம் அந்த நிலைமை தான், காணா போயிருப்பாங்க. ஏன்னா கீழே வந்து தண்ணி ஓட்டம் இருக்கு, தண்ணி வரைக்கும் கிடைக்கல. ஸோ என்ன சொல்ல வரேன்னா சதீஷ், யூட்டிலிட்டிஸ் வந்து யூட்டிலிட்டிஸ் மேப்பிங் சொல்லுவாங்க. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்க லோக்கல் கவுன்சிலுக்கு நீ பிளானை கொடுத்தாகணும். சதீஷ், யூட்டிலிட்டிஸ் கம்பெனி எல்லாமே மல்டி பில்லியன் டாலர் கம்பெனி தானே. இன்னைக்கு வந்து நம்மளோட வீட்டுக்கு பைப்பை போடல, அவன் என்ன செய்யறானா அவனோட பிசினஸ் இண்டா வாட்டர் கன்சோர்டியம் சார்ஜ் பண்றானுங்க, மல்டி பில்லியன் காசு சார்ஜ் பண்றானுங்க. டெலிகாம் சார்ஜ் பண்றான், TNB சார்ஜ் பண்றான், டெல்கோ கம்பெனி சார்ஜ் பண்றான், கேஸ் பைப்பு சார்ஜ் பண்றான், எல்லாமே சார்ஜ். ஈவன் நீ இந்த பைப்பு இது இருக்க, அது என்ன சொல்லுவாங்க சதீஷ், இந்த இன்டர்நெட்டோட ஃபைபர் ஆப்டிக் இந்த மல்டி பில்லியன் பிசினஸ். ஆமா, ஃபைபர் ஆப்டிக் இப்போ வந்து ஆஃப் கோர்ஸ் டெலிகாம் வந்து இது பண்றாங்களா, பெரிய காசு இது. ஸோ இப்படிப்பட்ட பெரிய பெரிய கம்பெனியோட ப்ராஜெக்ட் அது. நீ வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளான், ஒரு என்ன சொல்லுவாங்க மேப்பிங், அண்டர் கிரவுண்ட் மேப்பிங், யூட்டிலிட்டிஸ் மேப்பிங் செய்ய முடியலன்னா அப்புறம் என்ன சதீஷ் கவர்மெண்ட், திஸ் இஸ் அ டைம் ஒரு பாலிசியை கொண்டு வந்து அந்த பாலிசி என்ன செய்யணும்னா எல்லா யூட்டிலிட்டிஸ் கம்பெனியும் வந்து இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணி ஆகணும். நீ பிளானை கொடுத்தாகணும். அந்த பிளான் என்னன்னா மேப்பிங், உன்னோட எந்த ரோடவங்களை புந்து எந்த பாதையில் போகுது, எப்படி நீ செய்கிற, என்ன பண்ணுற, என்ன கம்பேக்ஷனு எல்லாமே செக் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா ஒரு ஏஜென்சி இருக்கணும் சதீஷ். திஸ் இஸ் அ டைம் செஞ்சு ஆகணும் சதீஷ். ஏன்னா இது முறை இல்லை தெரியுமா, இது ஒரு முறை பாரு ரோடே இருந்து வந்துச்சு. ஆமாம், அது கேரளா வந்து இது வந்து 6வது முறைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஜெர்லூஸ் வந்து அவங்க அந்த டேர்ம்ஸ் பாரு எப்படி பாய்க்கிறாங்க. ஜெர்லூஸ் வந்து நார்மலாக என்னன்னா நீங்கள் வந்து மாட்டிக்கிறீங்க மண்ணில், அது இழுத்துரும். ஆக்சுவலி இது ஜெர்லூஸ்லாம் மண் இருந்திருக்கு, பைப்பு லீக்கிங், தண்ணி லீக்கிங், ஏதோ ஒரு யுத்தத்தை லீக்கிங், அது மூலியமாக அந்த மண் வந்து கரைஞ்சிருச்சு, கம்பேக்ட் ஆயிடுச்சு. கம்பேக்ட் ஆகணும் எங்க இடத்துல ஃப்ளோ ஓடுதோ அதில் ஓடிடும் தண்ணி. நிலத்தடி நீர்ல ஓடிடும். நிலத்தடி நீர் கூட நல்லா சொல்ல முடியும். நிலத்தடி நீர்னா நேச்சுரலாக வர்றது, இது நேச்சுரலாக வர்றது இல்லை. இது வந்து நீ வந்து மழை டைமு நல்லா பாரு, மழை டைமில் நடந்திருக்கு. மீன்ஸ் தண்ணி எல்லாம் ஃப்ளோலாம் ஓடுதுல, அண்டர் கிரவுண்டில் தான் ஓடுது. கேரளா முக்காசி நீ வந்து அல்லூர் பார்க்க முடியாது, பாறைட் பார்க்க முடியாது, எல்லாம் வந்து எல்லாம் அண்டர் கிரவுண்ட் தான் போகிறோம். அந்த அண்டர் கிரவுண்ட் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கு, நம்மளுக்கு தெரியலையா உடஞ்சிருக்கா உடையிலையாண்டு. ஸோ தண்ணி நிறையா போக அந்த மண்ணை வெட்டிடும். அது அந்த மண் வந்து அப்படி கரைஞ்சி போயிடும். இல்லை அதை வந்து ஜெர்லூஸ் சொல்லி அதை ஜெர்லூஸ்னா வந்து நீ உள்வாங்கிறது தோத்தலாம். இது வந்து உள்வாங்கல, இது வந்து மிஸ்டேக் பை ஹியூமன் மிஸ்டேக் இருக்கு. இதுதான் சதீஷ் என்னோட கணிப்புலாம். அப்படி கண்டிப்பாக வந்து டெக்னிக்கல் நிறையா இருப்பாங்க இன்ஜினியர்ஸ், என்னோட கருத்துக்கு எதிர்ப்பாக சொல்லுவாங்க, நீ என்ன படிச்சிருக்க எனக்கு தெரியும்ட்டு. அப்படி இருந்தால் கருத்து சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. இது வந்து நான் இன்ஜினியரிங் லைனில் நான் இருந்ததில்ல, பட் கான்ட்ராக்ஷன் வேலை செஞ்சுருக்கோம், ரோடு வேலைலாம் செஞ்சுருக்கேன், கவுன்சிலில் இருந்திருக்கேன். ஸோ என்னோட அனுபவத்தில் தான் சொல்கிறேன் தவிர டெக்னிக்கல் இன்ஜினியரிங் பார்வையில் நான் சொல்ல. பட் இதுதான் நடந்துச்சு. இது வந்து ப்ராக்டிக்கலான அண்டர்ஸ்டாண்டிங் டேவிட். நீங்கள் சொல்கிறது வந்து எதை வச்சு சொல்கிறீங்கன்னா
இது பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம். நான் அதில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் டிவி கேஎல் வந்து புது பட்டத்தோ பண்டார் போயிருக்காங்க. ஐ திங்க் கேஎல்ல வந்து ஏன் வந்து ஒன் திங் தட் ஐ வுட் கிவ் கிரெடிட் டு மடானி பிஎம்எக்ஸோட இதில் வந்து நான் வந்து கிரெடிட் கொடுக்கணுன்னா இந்த 2 ஹை அப்பாயின்மெண்ட்ஸ் டிவி. ஒன்று வந்து கத்தோ சத்யோசா நகாரா புதுசான ஒரு ஆள் எடுத்து போட்டிருக்காரு. ஐ மீன் ஃப்ரம் அவர் வந்து வேற ஒரு இது இந்த அவர் வந்து அந்த டாப் சாய்ஸ் இல்லை அவர், ஆனால் அவர் எடுத்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து டிபிகேஎல்ல வந்து ஒரு இது. பட் அதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குள்ளே வந்து இருக்கிற அந்த காட்டாயல்னு சொல்லுவாங்க, அந்த சிஸ்டமை மெனிப்புலேட் பண்ணிக்கிட்டு உள்ளுக்கு உட்காந்துருக்கவங்க திருமாடிவே மற்றவங்க வர விடாமல் அவங்க தான் இந்த அடுத்தது நான் தான் அப்படின்ற ஒரு இதில் வந்து இவங்களாம் இருக்கிறப்ப பிஎம்எக்ஸ் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஹி மேட் அ போல்ட் மூவ் அப்பாயிண்டிங் சமோன் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் டத்தோ மைமுனா வந்து டிபிகேஎல் போவாங்கன்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ டிபிகேஎல் அவங்க போன உடனே நமக்கு தெரியும் டத்தோ மைமுனா வந்து நம்மளோட பாஸ், ஐ மீன் ஷி யூஸ் டு பி அவர் பாஸ் இன் கவுன்சில். அவங்க எப்படி வேலை செய்வாங்கன்னு நமக்கு தெரியும். கரப்ஷன்னா நோ வேல அவங்கள்ட்ட. என்ன வெரி எம்பத்திக்கலான பர்சனு. ஸோ அவங்க போயிட்டு நேராக பார்த்து அந்த லேடியை பார்த்து கட்டி பிடிச்சிட்டாங்க அந்த குடும்பத்தை ஆதரவு சொல்கிறதுக்கு. சரி, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பெரிய விசாரணை நடக்கணும். இது வந்து ஹியூமன் எரர் இருந்துச்சுன்னா, தாண்டா ஜொர்லூஸ்னு சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த மூடக்கூடாது. ஹியூமன் எரர் இருந்துச்சுன்னா தே ஷுட் பி பனிஷ்ட். இது வந்து டிவிட் ஒரு உயிர் அது ஒரு உயிரோட போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு உயிர் போயிருக்கு. இதே வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ட்ராஜடியாக நடந்துருந்துச்சுன்னா, ஒரு சண்டே போல் நடந்துருந்துச்சுன்னா, ஒரு 12 மணிக்கு நடந்துருந்துச்சுன்னா, 10-15 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 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 நாற்காலியில் உட்காந்துருந்தால் அவர் உள்ளே போகிறது அவர் டக்குன்னு பிடிச்சிட்டாரு. அவர் டக்குன்னு பிடிச்சிட்டா அவருக்கு பிடிமானம் இருந்துச்சு. இந்த லேடி வந்து இவங்க வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க பிடிக்கிறதுக்கோ இது கூட கையில் வேற பாரமாக தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி அது இல்லைன்னா கூட மனுஷனோட ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணோம், எதாச்சும் தாவி பிடிச்சி அவங்களோட இது வெரி சடனாக இப்போ டக்குன்னு இறங்கிடுச்சு. இப்படி இறங்கிடுச்சு டக்குன்னு. ஒன்று அவங்க இறங்கின வாரத்தில் பார்த்துருக்காங்க, அதோட அவங்க காணும். மீன்ஸ் தண்ணி ஓட்டம் கீழே இருக்கு, இழுத்துருச்சு. அது அண்டக்காரன் தான் அடிச்சு போச்சுன்னு 100% வந்து நான் 100% சொல்கிறேன். இது நேச்சுரல் திங்கே, டிசாஸ்டர் இல்லை. நேச்சுரல் டிசாஸ்டர்னு தயவு செஞ்சு இதை வந்து எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. இது இஸ் நாட் நேச்சுரல் டிசாஸ்டர். இது வந்து டெக்னிக்கல் இன்ஜினியரிங் டிசாஸ்டர். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படி அவன் பிஆர்சி கம்பி வைக்கல, அவன் முடிச்சிடணும் சதீஷ். எனக்கு தெரிஞ்சு ஏன் சொல்றேன்னா, ஒரு கான்ட்ராக்டர் பிஆர்சி கம்பி பிக்யூல போடலையாக்குள்ள நீ அந்த வேலையை எடுத்துக்கூடாது. ஆமா, வேலையை எடுத்துக்கூடாது. பட் பிக்யூல கண்டிப்பா போட்டிருப்பானுங்க. பிக்யூல வந்து கண்டிப்பா இருந்திருக்கும் பிஆர்சி போடணும். ஏன்னா சதீஷ் மேல டாயில்ஸ் வைக்கிறானுங்க. ஆமா, அந்த டாயில்ஸ் மேல ஒட்டியிருக்கானுங்க. மேல டாயில்ஸ் வைக்கிறானா கீழே கண்டிப்பா பிஆர்சி கண்ணியோட கான்கிரீட் போட்டாகணும். நீ டாயில்ஸ் வைக்கிறனா கோசமான ஒரு இடத்துல அஃப்கோர்ஸ் அவன் செய்யும் போது மண் இருந்திருக்கும். அவன் என்ன பண்ணியிருப்பான், இது அப்படியே ஒன்றாவதலான்ட்டு மேலே திரும்ப அப்படியே சிமெண்ட்டை பூசி விட்டு அதேதான் மேலே டாயில்ஸ் ஓட்டி விட்டாங்க சதீஷ். இதுதான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னோட. ஸோ பிக்கியில் உள்ள மண் போனோன்னே கோசமாயிருச்சுல, தும்பு மசாலா அது அந்த ஸ்ட்ரைங் எவ்வளோ நாளைக்கு தாங்கிட்டு இருக்கும். அதேதான் தென் ஈரமாயிருக்கும். ஏன்னா தண்ணி இருக்கு பாரு, ஈரமாயிருக்கும். அந்த சிமெண்ட்டில் வந்து கம்பி இருந்திருக்காது. ஈரமாகணும்னா கிஃபி உடச்சிச்சு, கிஃபே பண்ணிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் டேவிட், கிளியரான ஹியூமன் எரர். இது வந்து இது ஹியூமன் எரர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சப்பக்கட்டு கட்டக்கூடாது. ஐ திங்க் இட்ஸ் ஹியூமன் எரர் அண்ட் தி ஷுட் பி பெனலைஸ்ட். யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களை வந்து பெனலைஸ் பண்ணி ஆகணும். ஒன்று சதீஷ். இன்னொன்று வந்து என்டையர் அந்த ஏரியா வந்து குவாட் பிக் ஏரியா தான் சதீஷ். ஒரு ஃபியூ 100 மீட்டர் இருக்கும். ஆமாம், ஒரு சுத்தே எல்லாம் அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சிருக்காங்க அந்த ஏரியாவே. ஆமாம், அங்கே என்னமோ ஒரு இடம் இருந்துச்சு, எல்லாம் மஸ்ஜித் இந்தியா, லெபோ பந்தாய், மஸ்ஜித் இந்தியா, அந்த லோரம் வந்துடும். மஸ்ஜித் இந்தியாவிலேருந்து அந்த லெபோ பந்தாய் போகிற பாதை எல்லாமே எல்லா இடமும் இதை புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து அழகான பாக்வேயில் செஞ்சு வச்சிருக்காங்க. அழகான பாக்மை எல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கே இது கல் இருக்குல்ல, அந்த கல் குறுக்குறா பின்தாங் மாதிரி இருந்துச்சாங்க. அந்த வார்த்தை உட்காந்து அந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த இடத்துல. நான் என்ன சொல்கிறேன்னா, இமிடியட்லி அவனுக்கு என்ன பண்ணியிருக்கணும், இப்போ தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஜியோலஜியோ இல்லை இக்ராமோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஏஜென்சி இருப்பானுங்க, இல்லைனா ஒரு பிரைவேட் என்டிட்டி கூப்பிட்டு ஆன் த ஸ்பாட் எல்லா இடத்துலையும் தெரியுமா ஒரு ட்ரில்ல போட்டு பார்த்துருக்கணும் கீழே வந்து மண் இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா இந்த திங்ஸ் வந்து வேற இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்கு. இதை செய்யல, இது மட்டும் யாருமே இதை பத்தி பேசல. உனக்கு தெரியுமா, இதை பத்தி யாருமே பேச என்ன பேசுறாங்க, இது டிசாஸ்டர் அப்படியே. ஏன்னா இது வந்து யாரு ஊர்ல இருந்து வந்த ஒருத்தவங்க, அதான் அப்படித்தான் எனக்கும் தோணுது அப்படின்ட்டு. பட் இது மலேசியா தான் இல்லை. நானும் இந்த எபிசோட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இது நம்ம பேசி ஆகணும். ஆமா, இது முழுக்க ஹியூமன் எரர் இருக்கு சதீஷ், கண்டிப்பா இருக்கு. அஃப்கோர்ஸ் கீழே தண்ணி அடிச்சுட்டு போச்சா அவன் என்னெல்லாம் செய்வான், அது கேள்வி. கீழே தண்ணி மண்ணை அடிச்சுட்டு போச்சு, கான்கிரீட் ஒண்டி
அந்த இடத்துல இருக்குது. அதுக்கும் ஹியூமன் எப்படி அவன் மேலே தப்பு சொல்லலான்ட்டு. உங்கள் வீட்டில் உங்கள் வீடு தர வீடாக இருந்துச்சுன்னா உங்கள் வீடை கான்கிரீட்டை நீங்கள் ஒரே ஒரு ட்ரில் போட்டுட்டு கீழே இப்போ பாருங்கள், உங்களுக்கு குறைஞ்சி ஒரு 2 ஃபீட்லேருந்து 3 ஃபீட் வந்து தண்ணி வந்து செட்டில் டவுன் பண்ணியிருக்கோம். மண் இன்னும் கோசமாக தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது அந்த பிட்வீன் கேப்பில். ஸோ அந்த கான்கிரீட் ஏன் உடையல? ஏன்னா கரெக்டான பிஆர்சி வச்சிருக்கானுங்க. ரைட்டா? இங்கே வந்து பப்ளிக் யூஸ் பண்ணுற இடம். உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி தான் நடந்துக்கிட்டு இருப்பாங்க, இது பப்ளிக் எவ்வளோ பேர் போவாங்க தெரியாது. மோட்டோ கூட போகிறாங்க, காடி கூட ஏற்றுறாங்க, அது மேலே மோட்டோ கூட ஏற்றுறாங்க, போத எல்லாமே செய்கிறாங்க அந்த இடத்துல. பட் கரெக்டான பிஆர்சி கம்பி வைக்கல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோன்னா அதோட திக்னஸ் பார்க்குறதுக்கு சம்திங் ராங்காக இருக்குது. ஸோ என்ன செய்யணும்னா இப்போ உள்ள டத்தோ பண்டார் இமிடியட்லியாக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்கி அந்த டாஸ்க் ஃபோர்ஸில் நாட் ஒன்லி டிபி கேர் பட் எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வெளியில் உள்ள இன்ஜினியர்ஸு உள்ளுக்குள்ள அஃப்கோர்ஸ்லாம் ஜெகேஆர் மற்ற இன்ஜினியரிங் என்ன சொல்லுவாங்கன்னா படித்தவங்க யூனிவர்சிட்டிஸு இவங்கெல்லாம் இமிடியட்லியாக கூப்பிட்டு மெக்கானிக்கல் இல்லை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் ஜியோலஜிஸ்ட்டு ப்ரொஃபஸர்ஸ்லாம் கூப்பிட்டு இமிடியட்லியாக என்ன செய்யணும்னா ஒரு கஜான் செய்யணும் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல. இதேமாதிரி டூப்ளிகேட் பண்ணலாம் வேறு இடத்துல இருக்குமான்ட்டு. இதை சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக சரி பண்ண முடியும். என்ன சரி பண்ணலன்னா இப்போ உள்ள டெக்னாலஜி பார்த்தோன்னா மண்ணுக்கு பதில் இப்போ மண் செட்டில் டவுன் பண்ணிடுச்சு. இப்போ உன் வீட்டில் வந்து மண் செட்டில் டவுன் பண்ணிச்சு, உனக்கு வந்து இதாகவே இருக்குது. இந்த மண் செட்டில் டவுன் எப்படா செய்யுது? வீடியோ உடச்சிட்டா மண்ணை 2வது கொட்டிட்டு 2வது செய்வோம் காசு பாரு. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஒரு மெத்தீரியல் இருக்குது. ஆமாம், நீ வந்து வெறும் இன்ஜெக்ட் தான் அடிப்பேன், அது வந்து அப்படியே பெருசாகிடும். இஸ்ராயல் செஞ்சானுங்க, அதை தானே செஞ்சானுங்க. ஆமாம், இஸ்ராயல் செஞ்சானுங்க அந்த இதுக்கு அந்த துத்தம் பண்ணுறதுக்கு. அது வச்சு ஆக்சுவலி இஸ்ராயல் செய்கிற மாதிரி டெக்னாலஜி இருக்குது, சைனாவோட டெக்னாலஜி இருக்குது. இப்போ வந்து உன்னோட ரூப் டாப்போ இல்லை டாய்லெட் வந்து மேலே டாய்லெட்டு கீழே தண்ணி ஊற்றுது, அதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் போடுவாங்க, தண்ணி இறங்காமல் தண்ணி மேலே ஃப்ளோ பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னா ஓட்டையாக இருக்கு வச்சுக்க, கிராக் விட்டுருக்கு, அந்த கிராக்கை மூடுறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க. அந்த வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும், அது அந்த ஃபார்ம் சொரான ஸ்ட்ராங்கான ஃபார்ம். அந்த ஃபார்ம் வந்து எல்லா ஹோலையும் இதையும் போய்ட்டு அடைச்சிடும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் வந்து கீழே எம்ப்ளாய் பண்ணலாம். பட் அது என்னன்னா யூட்டிலிட்டி செய்யும் போது அவங்க வந்து அதை வட்டி எடுக்கணும், யூட்டிலிட்டி செய்யும் போது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், 2வது கவர்மெண்ட் வந்து புது பாலிசி கொண்டு வந்து யூட்டிலிட்டி சிஸ்டம் மலேசியாவில் வந்து டோட்டலாக ரிவைம் பண்ணணும். தென் அது ஒரு ஏஜென்சி கீழே வைக்கணும், தென் ஒரு மேப்பிங் இருக்கணும். இந்த இடத்துல தான் இந்த கேபிள் ஓடுது. இல்லை கவர்மெண்ட் என்ன செய்யணும், இந்த மாதிரி டவுன்ஷிப்பு புது டவுன்ஷிப்போ இல்லை இப்போ இருக்கிற டவுன்ஷிப் என்ன செய்யணும்னா அண்டர் கிரவுண்ட் தான் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து அண்டர் கிரவுண்ட் தான் எல்லாத்தையும் வைக்கும் போதே அதுக்குன்னு ஒரு டனல் சொல்லுவாங்க. டனல்னா வந்து ஸ்மார்ட் டனல் அந்த அவ்வளோ பெருசுக்கு சொல்ல, நீ வந்து கான்கிரீட் டனலே செய்யலாம், கான்கிரீட் பாக்ஸு இது உள்ளதான் எல்லாம் ஓடணும். இதை மீறி எங்கேயுமே போகக்கூடாது. நீ தனியாக ஒரு இடத்துல பைபாஸ் செய்ய முடியாது. அன்லெஸ் நீ பைபாஸ் செய்யனா அதுக்கு கரெக்டான ப்ரொசீஜர் இந்த கடைக்கு ஏற்ற போகிற, அதுக்கு கரெக்டான ஒரு பைப்பிங் போட்டு தான் நீ ஏற்ற முடியும். தட் மீன்ஸ் பார்க்கறதுக்கு வந்து மேப்பிங் அழகாக இருக்கும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். இதால் வந்து மற்ற பிரச்சனை வராது. ஸோ அப்போ ஒரு கான்ட்ராக்ட் அங்கே செய்ய போனோன்னா அவனுக்கு அந்த மேப்பிங் இருக்கும். ஸோ இதுதான் அந்த இடத்துல தான் இருக்குது, நான் இந்த இடத்துல தான் செய்வேன். ஸோ செஞ்சு முடிச்சுட்டு அதே மாதிரி நான் செஞ்சுட்டு போயிடுவேன். ரைட்டா? இதை செஞ்சாங்கன்னா, ஏன்னா கோலம்பூர் டவுன் வந்து மேசிவ் லெவலில் க்ரோத் பண்ணிக்கிட்டு இருக்கு. நிறையா எம்ஆர்டிலாம் ஓடுது, அண்டர் கிரவுண்ட்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்டர் கிரவுண்டு பாதையும் இருக்குது, எம்ஆர்டியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும் போது நம்மளோட நாடு ஜியோலஜியாக பார்த்தா நம்மளோட மண் வந்து நாட் கம்பூட்டு, நம்மளோட மட்டும் ஸ்ட்ராங்கான மண் இல்லை. மலேசியா வந்து ஸ்டில் தானே கம்பூட் சொல்லுவாங்க. அது மீன்ஸ் கேப் இருக்கும், மண்ணுக்கு கேப் இருக்கும். செட்டில் டவுன் பண்ணணும் அது. ஸோ செட்டில் டவுன் பண்ணணும், நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த மண்ணுக்கு தகுந்தாப்புல ப்ராஜெக்ட் நீங்கள் செய்யுங்கன்ட்டு. அதுக்காக பயந்துடாதீங்க. அவங்க சொன்னாங்க தெரியுமா, பண்டார் ஸ்லாமாட்டா இருக்குமான்ட்டு டத்தோபட்டா சொன்னாங்க. இல்லை, பண்டார் ஸ்லாமாட் எந்த பில்டிங்கும் இறங்காது. ஏன்னா அவன் அடிச்ச ஃபைலிங் அந்த மாதிரி ஃபைலிங் கீழே போயிட்டு பூமி கிராக் மட்டும் போய் நிற்கும். அதுக்கு அந்த தான் ஃபைலிங் கேப்லாம் போட்டு அதுக்கு அந்த பில்டிங் ஏற்றுறாங்க. பட் செட்டில் டவுன் பண்ணுது பாரு, இந்த ப்ராப்ளம் வந்து எங்கே ஃபேஸ் பண்ணுறது அப்புறம் பார்த்துருவோம். ரோடு அதை பார்த்துருவோம், ஃபைலிங் இல்லாத இடத்துல அது நடக்கும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன் சதீஷ். இந்த டாபிக் ஏதாச்சும் ஆட் பண்ண போகிறேன் சதீஷ். ஓகே டேவிட், அவ்வளோதான் டேவிட், இது வேறு எதுவும் இல்லை டேவிட். ஸோ இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா அது ஸோ அடுத்த டாபிக் நம்ம போவோம். ஆனால் இது முக்கியமான விஷயம். இதை வந்து ஒரு சின்ன
ஐசோலேட்டட் இன்சிடென்ட் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மக்கள். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் கேல், ஜோஹர், பினாங், ஈப்போ பேரா ஹோல் பில்டிங், ஓல்ட் டவுன். யூட்டிலிட்டிஸ் வந்து நியூ யூட்டிலிட்டிஸ். ஓல்ட் டவுன் பில்டிங் இறங்காது, அதை பாட்டுக்கு ரொம்ப நாளுக்கு இருக்கும். பட் யூட்டிலிட்டிஸ் அந்த டைமில் உள்ள ஸ்ட்ரக்சருக்கும் இப்போ உள்ள ஸ்ட்ரக்சருக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இவன் போய் நோண்டிடுவான், நோண்டி போட்டு ஒரு கேபிளை போட்டு போயிடுவாரு. நாளைக்கு பில்டிங்ஸ் ஆகிட கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓல்ட் பில்டிங் 3 வருஷம் பிரிட்டிஷ்காரங்க 100 வருஷம் இருக்கு, 70 வருஷம் மினிமம் வந்து பழைய பில்டிங்னா மினிமம் வந்து 60 வருஷம் பில்டிங் இருக்கு. அந்த மாதிரி பில்டிங் அது. ஸோ எல்லாமே இது வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இமிடியேட்டாக கவர்மெண்ட் வந்து ஒரு இதை ஃபார்ம் பண்ணி எல்லாம் பில்டிங் ஸ்ட்ரக்சர், ரோட் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது, கீழே எவ்வளோ அளவுக்கு நம்மளோட சிமெண்ட் கான்க்ரீட் இருக்குது, இந்த யூட்டிலிட்டிஸ் மேப்பிங், இது எல்லாமே ஒரு புது பாலிசியாக கவுன்சிலர்ஸு, இதுதான் கவுன்சிலர்ஸ் வேலை. பட் இதை செய்கிறத விட்டு போட்டு குவானிங் கேஸுக்கு போகிறான், எல்லாம் போய்ட்டு அங்கே நிற்கிறீங்க. அப்புறம் வரும் அதுக்கு. ஓகே டேவிட், இது வந்து ஐ திங்க் ஒரு ரொம்ப டெக்னிக்கலான இது நீட்டாக நம்ம பேசிட்டோம். அடுத்த டாபிக் போவோம் டேவிட். ஓகே சரி, அடுத்த டாபிக் சதீஷ். இந்த டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக். நாடு பூரா எப்போதும் காலங்காலமாக பேசுகிற விஷயம். சிடிக் முடிஞ்சு மித்ரா. சதீஷ் மித்ரா வந்து இப்போ ரீசன்லியாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். YB பிரபாகரன் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் தான் இப்போ நினைக்கிறேன் மித்ராவோட சேர்பர்சன் தான், அந்த மீட்டிங் சேர் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு வந்து 300 மில்லியன் தேவை, 100 மில்லியன் 10ல் 300 மில்லியன்ட்டு. ஸோ இது வந்து காலங்காலமாக கேட்குறது. பட் என்ன அதுக்கு 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று இவர் கேட்குறாரு, பட் இவரோட டிபார்ட்மெண்ட் ஹேட் யார் பார்த்தோன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் தலைவர் பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகே. பிரைம் மினிஸ்டர் வந்து எப்படி டிசைட் பண்ண பட்ஜெட்டை? அவர் தான் வந்து மந்திரி கவாங்கான் அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட், இவரோட பாஸும் அவர் தான். பட் இவர் சேர் பண்ணுறாரு, இவர் சொல்கிறாரு 300 மில்லியன் யார்கிட்ட கேட்குறாரு? பிரைம் மினிஸ்டர். அது வந்து கதவு தட்டி பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டலாம். ஓகே, இது வந்து பப்ளிசிட்டி பண்ணணும் தேவையில்ல, நீ போய்ட்டு கதவு தட்டிட்டு கேட்குற விஷயம். கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கொடுக்குறேன்னா நீ வந்து பேசலாம். பட் இப்போ என்ன சொல்கிற, எங்களுக்கு 300 மில்லியன் வேணும், அது யார்கிட்ட கேட்குற? நம்மகிட்டயா இல்லை சாதாரண மக்கள்கிட்டயா? இது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. பிரபா வந்து எனக்கு தெரியல, அது நீ பதில் சொல்லாமல் இருக்கலாம். பட் 300 மில்லியன் வேணும்ட்டு நீ வந்து சொல்கிற, உன்னை அப்பாயின்மெண்ட் எடுத்த போட்டது இந்த டிபார்ட்மெண்ட்டே பிரைம் மினிஸ்டரோட டிபார்ட்மெண்ட். பட் நீ யார்கிட்ட கேட்குறீங்க எனக்கு தெரியல. சரஸ்வதிகிட்ட கேட்குறீங்களா, இல்லை ரமணன்ட்ட கேட்குறீங்களா, இல்லை கோபிந்த் சிங்கிட்ட கேட்குறீங்களா, இல்லை குலசேகரன்ட்ட கேட்குறாரா தெரில. எனக்கு 300 மில்லியன் வேணும்ட்டு. 300 மில்லியன் கேட்குறேன்னா உன் பாஸ் கவு தட்டி கேட்குற வேலை. சரி, 300 மில்லியனுக்கு வர கட்டிமே. சதீஷ், இந்த மித்ரா வந்து ஒரு முடிவில்லாத ஒரு விஷயம் சதீஷ். இது வந்து ரமணன் கீழே இருக்கும் போது ஒரு பங்காரா இருந்தார் அந்த டைமில். அது ரமணன் வராத மணி அந்த பங்காரானா நினைக்கிறேன். ஸோ ஒரு பங்காரா வந்து தான் செயல்பட்டு இருந்தார், பாலிட்டிஷியன் இல்லாமல் நினைக்கிறேன். ஸோ அவர் செய்யும் போது நிறையா திட்டங்களை நம்ம பார்த்தோம், திட்டங்களை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து அவரை வெளியாக்கணும் இந்த எஸ்பெஷலி இந்த டிஏபி எம்பிஸ் இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு தமிழன் இருக்கக்கூடாது, அவனை வெளியாக்கணும்னு நினச்சிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சரியில்லைன்ட்டு அந்த டைமில் ரமணன் வந்து எடுத்து போட்டாங்க சேர்பர்சனா. ஸோ அவர் கீழே தான் அவர் செயல்பட்டார். சரியான திட்டங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரிகள் வந்து 100 மில்லியன் முடிச்சாங்க. எப்படி முடிச்சாங்கன்னா நம்மளுக்கு தெரியும். கடைசியாக வந்து எம்பி கிட்டலாம் காசை கொடுத்து 100,000 கொடுத்து முடிச்சாங்க. சில ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்காங்க. சில பேருக்கு ஸ்கூல்லாம் அந்த டைம்லாம் வந்து இந்த தடிக்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருந்துச்சு. நிறையா திட்டங்கள் இருந்துச்சு. அந்த திட்டங்கள்லாம் நானும் பார்த்துருக்கேன், அந்த என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குன்ட்டு. ஸோ அவரும் சரியில்லைன்ட்டு அவரையும் முடிச்சுட்டு இதை வந்து சரஸ்வதி கேட்டிருந்தாங்க. சரஸ்வதி கீழே பாக் பண்ணியிருந்தாங்க. சரஸ்வதி கீழே இல்லை, மந்திரி பட்வான் கீழே பாக் பண்ணியிருந்தாங்க சதீஷ். அது கொஞ்ச நாள் அங்கே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இவங்க கூட சண்டை போட்டு அந்த லேடி சரியில்லை, ஒரு நல்ல திட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா பிரபா பேர் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா பிரபா பேர் இல்லாமல் அங்கே வேலை செய்ய முடியாமல் ஒரு இஷ்யூ. டக்குன்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டரே எடுத்துக்கிட்டாரு. பரவாயில்ல, மித்ரா வந்து என் கீழே வந்துட்டு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன முற்றுப்புள்ளி, என்ன விஷயம் பார்த்தோன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். இவ்வளோ நாள் இந்த மந்திரி அந்த மந்திரி தூக்கி இந்த மந்திரி போட்டு அட் த ஹேண்ட். இது மட்டும் எனக்கு தெரியல, இது வந்து குற்றச்சாட்டாக நினச்சிங்கன்னா நீங்கள் பதில் சொல்லலாம், குற்றச்சாட்டு இல்லைன்னா நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கலாம். என்ன குற்றச்சாட்டுன்னா சதீஷ், உண்மையாக வந்து 100 மில்லியன் முடிச்சிட்டாங்களா? இது மட்டும் எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. நீ 300 மில்லியன் கேட்குறேன்னா இந்த 100 மில்லியன் முடிச்சிருக்கணும். ஸோ அவர் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு. அந்த அறிக்கையில் பார்க்கும்போது, அந்த அறிக்கையை அப்புறமா நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கையில் வந்து என்னென்ன செய்யலான்னு திட்டங்க இருக்கோ அந்த திட்டத்தை தான் வந்து முன்னாள் பங்காரா வந்து இந்த பாலிட்டிஷியனா சேராத முன்ன அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதைத்தான் வந்து ரமணன் வரும்போது செஞ்சாரு. அதோட வந்து சரஸ்வதி என்னமோ பயங்கரமா அதுக்கு பியாண்ட் வந்து நேரா இந்தியர்களை வந்து நியூயார்க் அனுப்பி
அங்கே ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இவங்க ஒரு பேச்சு பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் சரியில்லைன்ட்டு அந்த கட்சிக்குள்ளே பிரச்சனை. பிரபா வந்தார். பிரபா வந்துட்டு அவரும் வந்து அந்த திட்டத்தை தான் கொண்டு போயிட்டு சர்மை அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு 300 மில்லியன் கேட்குறாங்க சதீஷ். அது என்ன சதீஷ், மிட்ரா வச்சுக்கிட்டு எல்லாம் பப்ளிசிட்டி தடிக்கிறாங்களா இல்லை உண்மையாக சமுதாயத்துக்கு ரீச் பண்ணுற மாதிரி செய்கிறாங்களா சதீஷ்? அதுதான் சதீஷ் கேள்வி. அதில் என்னென்ன திட்டங்கள் முன்ன வந்த திட்டம் இப்போ உள்ள திட்டத்துக்கு என்ன சதீஷ் டிஃப்ரெண்ட் இருக்குது? ஓகே டேவிட், இது வந்து நீங்கள் சொல்லும் போது வந்து அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் வந்து 300 மில்லியன் கேட்டிருக்காங்க. அது வந்து விஷயம் பாருங்களேன். பட்டு இவர் வந்து போன வருஷம் இந்த 23 வந்து 24 இது வரைக்கும் அவங்க வந்து 60 மில்லியன் வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அது வந்து அவங்க வந்து பிரேக் டவுன் கொடுத்துருக்காங்க. 1.5 மில்லியன் வந்து லோரி டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இந்தியன்ஸ் வந்து லோரி டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுக்கிறது அது எனக்கு இருந்துச்சு இருக்கா. அது வந்து 1.5 மில்லியன் வந்து ஒதுக்கியிருக்காங்க லைசன்ஸ் எடுக்கிறது. ஓகே, தடிக்காங்களுக்கு வந்து 10 மில்லியன் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு 10 மில்லியன். ஓகே, புதுசாக அவங்க வந்து ஐ திங்க் ரமணன் வந்தப்போ கொண்டு வந்தது தான் நினைக்கிறேன். இது ஐபிடி யூனிவர்சிட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 25 மில்லியன் ரமணன் வரப்போ கொண்டு வந்தது. ஓகே, இப்போ வந்து 8 மில்லியன் வந்து டயாலிசிஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் மில்லியன் இருக்கு. இவர் என்ன புதுசாக கொண்டு வந்தார்? அப்புறம் ஓகே, இதுதான் புதுசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கேளுங்க. இப்போ என்னன்னா 15.5 மில்லியன் வந்து சீனார் சஹாயா மித்ரான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் செய்கிறாங்க. அந்த சீனார் சஹாயா மித்ரா ப்ரோக்ராம் பந்துவான் இது எது கூட சேர்ந்து அவங்க செய்கிறாங்கன்னா உந்தோ bantuan solusi pantas di mana dapat membantu golongan B40, M40 untuk meringankan masyarakat, beban masyarakat India disebabkan kejutan kesihatan yang merosot dan kejutan ekonomi. திடீர்னு அந்த தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம செய்கிறோம். அங்கே அனுப்புனா கொடுக்க மாட்டாங்க. கேளுங்க, 15.5 மில்லியன் அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அது யாரு கூடன்னு கேட்டிங்கன்னா யாயாசான் dengan kerjasama யாயாசான் kebajikan negara. யாயாசான் kebajikan கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட யாசன் கபாஜிகான் வந்து கவர்மெண்ட் கீழே இருக்குது. அவங்களுக்கும் ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபண்டிங் வந்து இந்தியன்ஸ் கொடுக்க முடியாதான். மித்ரா அதனால வந்து 15.5 மில்லியன் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இது வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் வேலாம் சொல்லி இல்லை யாசன் கபாஜிகான் சரவணன் வீடியோ செஞ்சுக்கிட்டு மக்கள் அங்கங்கே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம நேராக யாசன் கபாஜிகானுக்கு அனுப்பி விட்றலாம். ஐ திங்க் இட்ஸ் ஓகே. இவென்ச்சுவலி நான் என்ன நினைக்கிறேன், யாசன் கபாஜிகான் யூ ஷுட் ஆல்சோ நீ மித்ராட்ட கேட்கக்கூடாது. உனக்கு பத்தலைனா நீ மித்ராட்ட வரணும். மித்ரா வந்து வருஷம் உனக்கு 15 மில்லியன் ஒதுக்கக்கூடாது. ஐ திங்க் தட் மித்ராவே அது வேறு மாதிரி செஞ்சுருக்கலான்ட்டு என்னோட ஒப்பீனியன். பட் ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் ராங். அட்லீஸ்ட் ஆக்சுவலி நம்ம இதை ரொம்ப பேசியிருக்கோம். திடீர்னு அவங்க கணவர் அடிபட்டு இறந்துட்டாரு. திடீர்னு ஒரு குடும்பத்துக்கு வந்து பிரைட் வீனருக்கு என்னாச்சும் ஆச்சுன்னா அந்த குடும்பம் வந்து ரொம்ப பாதிப்பில் பாயிரும். ஸோ அது கபாஜிகானில் கொடுக்க முடியல. இதில் என்னன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து B40 மட்டும் வைக்காம M40 வச்சிருக்காங்க. ஏன்னா M40 தான் B40க்கு விழுந்துருவாங்க. அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, அந்த ஒரு கான்செப்ட் ஓகே. பட் ஆனால் எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் சொல்லலை பாருங்க. நம்ம அனுப்பி விட்றலாம். எல்லா கேஸையும் வந்து அங்கே அனுப்பிடலாம். டிவிட் இது வந்துச்சுன்னு வச்சுக்கோமே. எனக்கு இன்னொன்று என்னன்னா, இந்த எம்பிங்க இருக்கானுங்களா, இந்த எம்பிங்க எஸ்பெஷலி இந்த மல்டி ரேஷியல்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த ஓட்ட வாங்குறானுங்களே அவங்க. அப்போ அவனுங்க காசை என்ன பண்ணுவானுங்க, அவனுங்க எனக்கு கொண்டு கொடுத்துக்கிறது. எஸ்பெஷலி டிஏபி கணக்கு நிறையா செய்வானுங்க. அதை எனக்கு தெரியும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, மிச்சம் இருக்கிற 40 மில்லியனில் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த வருஷம் வந்து untuk pelaksanaan மலேசியா சைனா யூத் டிவேட் ட்ரைனிங் அதில் வந்து 500 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிவேட் பூத் கேம்புக்கு சைனாக்கு அனுப்புகிறாங்க. 2 வாரத்துக்கு அனுப்புகிறாங்க 500 ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அந்த 40 மில்லியனில் வந்து அது வந்துடும்ன்றாங்க. இவர் சொல்லிட்டு இருக்கார்ல ஜைட் அமிடி வந்து சொல்லிட்டு டிவேட் சைனாக்கு அனுப்புறோன்னு சொன்னது. இங்கே காசு எடுத்து இங்கே அனுப்புறாங்க. ஏன் மித்ராலேருந்து காசு எடுக்கிறேன்? டிவேட் வந்து த பிகஸ்ட் இது. மித்ரா அதுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது என்னோட நிலைப்பாடு. நீ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு நீ அதில் அனுப்பு. அதையும் எங்களோட காசை எடுத்து நீ அனுப்புற. உன்னோட டிவேட் காசு என்ன பண்ணுறான்? அது வந்து மூவி மித்ராக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா. ஸோ இட்ஸ் நாட் ஃபேர். ஸோ அது ஏன் வந்து இவங்க வந்து அதில் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து இப்போ அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸு இது நம்ம அடுத்தது நம்ம இது முடிச்சுட்டு மித்ரா முடிச்சுட்டு அங்கே தான் போகிறோம். அண்மையில் பிரைம் மினிஸ்டர் அன்வார் வந்து இந்தியாவுக்கு போயிருந்தார், சிறப்பு பயணம். அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி என்னென்ன அனௌன்ஸ் பண்ணாங்க நம்ம அப்புறம் வருவோம். ஆனால் மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் அவர் கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன் தி 100 மலேசியன்ஸை வந்து அவங்களுடைய ஏஐ இதுக்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும் வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. இந்தியாவோட இது நமக்கு தெரியும். ஐஐடி வந்து வேர்ல்ட் கிளாஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்லேருந்து யூடியூப்லேருந்து கூகுள்லேருந்து எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து படிச்சுட்டு போனவங்க தான் அங்கே வந்து ஐடி செக்டரை வந்து யூஎஸ்லேயே உலகத்தையே அவங்க தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இது வந்து
இதுக்கு வந்து மித்ரா கிட்ட வந்து அதை 100 பேரையும் நீ மித்ராட்ட கொடுத்துரு, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் அனுப்புங்கன்ட்டு. ஏன்னா அது இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குது. அதையும் வந்து மல்டி ரேஷியல் இவ்வளோ கொடுப்போம், கோட்டா 60 10% போதும் இந்தியன்ஸ்க்குன்னு கொடுத்தானுங்கன்னு வச்சுக்கோமே, அது வந்து நம்மளை பண்ணுற துரோகம் செய்வானுங்க. பட் என்ன அதை நீ கேட்டுருக்கணும், கைங்க சப்போர்ட் பண்ணுங்க எம்பி ராய் இல்லை நம்ம வந்து மல்டி ரேஷியலாக இருக்கணும்னு கேடு கட்டணும் செய்வானுங்க. மல்டி ரேஷியல்னு என்ன கேட்டிங்கன்னா அதை நீ வந்து மித்ரா கிட்ட பாக் பண்ணு. என்ன கேட்டால் அது அன்வார் வந்து உடனே அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும், திஸ் வில் பி பாக்ட் அண்டர் மித்ரா அண்ட் மித்ரா வில் பி சென்டிங் த 100 ஸ்டூடெண்ட். அதுக்கு இவங்க ஃபண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஐம் ஹாப்பி. ஏன்னா அவங்க அங்கே வந்து எஜுகேஷன் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க டிவி. அங்கே போயிட்டு அந்த அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களோட அக்காமடேஷன் சாப்பாடு அட்லீஸ்ட் அதுக்கு வந்து மித்ரா காசு கொடுத்துச்சுன்னா அது வந்து ஒரு 100 என்ன சொல்லுவாங்க 100 வேர்ல்ட் கிளாஸான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க உருவாக்கி அனுப்பிவிடுவாங்க. அண்ட் தே வில் பி 100 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கேயோ போயிடுவாங்க. அது வந்து எனக்கு கேட்டிங்கன்னா அதுதான் ஐடியலாக இருந்திருக்கும். இதில் வந்து மலேசியா சைனா டிவேட் புட் கேமு அவனுக்கு வந்து பில்லியன் கணக்கில் கிடைக்குது. டிவேட் கவுன்சில் யூனோலாம் நம்மளுக்கு தெரியும் டிவேட் வந்து எப்படி அது என்ன மாதிரியான இது இருக்குன்ட்டு. அதுக்கு அவ்வளோ பில்லியன் கணக்கில் இருக்குது. அதுக்கு என்னத்துக்கு வந்து மித்ரா அங்கேருந்து காசை போட்டு அனுப்பணும்? நீ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணி கொடுக்க சொல்லு, காசை வந்து மித்ராலேருந்து எடுக்காத, அப்படி தான் சொல்லணும். பட் டேவிட் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த வருஷத்துக்கான அப்ளிகேஷனை திறந்துட்டாங்க. அதில் தான் 300 மில்லியன் வேணுன்றாங்கன்ட்டு. 300 மில்லியன் வந்து இப்படி என்ன செய்ய போகிறாங்க, எப்படி அதோட பிளான்லாம் எதுவும் காணும் தெரியலையா? பிளானே இல்லாமல் பேசுகிறாருங்க. 300 மில்லியன் வேணும்னு கேட்குறாரு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது, யார்கிட்ட கேட்குறாருன்ட்டு. ஸோ அது வந்து நம்ம சரவணன் மாதிரி கேட்குறாரோ, நான் அக்கௌண்ட் திறக்கிறேன் அதில் போடுங்க 300 மில்லியன் தேவைப்படுது. அப்புறம் மட்டும் இல்லாமல் டேவிட் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து dua minggu program literasi keuangan dan pembangunan equity melalui Carnival pengurusan keuangan dan latihan pasaran saham dengan kerjasama Bursa Saham Malaysia yang akan mensasarkan 5,000 orang. 5,000 பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக் கொடுக்க போகிறாங்களாம் சசார்கானே. அப்புறம் bantuan grant kepada usahawan dengan kerjasama Institut Keusahawan Negara INSCAN dan Institut Penyelidikan dan Kemajuan Pertanian Malaysia serta SME Bank. மறுபடியும் அப்படி போகிறாங்களா? ஓகே, கிரானா கொடுக்குறாங்கன்னா ஓகே, அட்லீஸ்ட் வந்து மக்களுக்கு அந்த காசு வந்து மறுபடியும் சேருது பாருங்களேன். முந்தி வந்து ப்ரோக்ராமு NGO தான் எடுக்க முடியும், இங்கே தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. கிரானா வந்துருச்சுன்னா மக்கள்கிட்ட பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம எதுவும் பார்க்கல. நான் இப்போ தான் பிளானிங்கில் இருக்குன்றாங்க. 8ஆம் மாதம் இன்னும் 3 மாதத்தில். இப்போ ஆக்சுவலி வந்து 10ஆம் மாதம் கடைசியில் காசை முடிச்சிருக்கணும். ஆமாம், இல்லைன்னா முடிச்சிருக்கணும், இல்லைனா காசு ட்ரெஷரி எடுத்துக்குவாங்க. ஸோ 60 மில்லியன் வந்து இதுக்கு வச்சுட்டோம், முடிஞ்சிருச்சு. இது வந்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ டேவிட் இதுதான் அவர் சொல்லியிருக்கிறது வந்து மிச்சம் இருக்கிற 40 மில்லியன் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்ட்டு. இந்த பிளான்லாம் வந்து அடுத்த வருஷத்துக்கு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 300 மில்லியனுக்கு வந்து ஐ கேன் அக்செப்ட்லாம். பட் இந்த வருஷத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க 300 மில்லியனுக்கான பிரேக் டவுனே அவர் கொடுக்குறது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஓரளவு வந்து இது வந்து ஏற்றுக்கலாம் டேவிட். என்ன எஸ்பெஷலி இந்த ஃபைனல் பார்ட் அந்த ஏற்கனவே இருந்ததெல்லாம் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் அக்ரி வித் த டிவேட்டுக்கு வந்து அந்த சைனா டிவேட் புட் கேம்ப் அனுப்புறது. அண்ட் இட் ஷுட் பி என்ன கற்றுக்க போகிறாங்க சைனா புட் கேம்ப் சும்மா போகிறதுக்கு தான், அது கன்சிடர் சுற்றி பார்த்துட்டு வர்றது. அதே வந்து அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து அந்த சைனா இந்தியா இதில் கொடுக்குறாங்களா, அதுக்கு கொடுத்து ஐ மீன் சைனா இது மலேசியா இந்தியா அக்ரிமெண்ட் MOUKல கொடுக்குறாங்களா, அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து அதுக்கு மித்ரா ஃபண்ட் பண்ணிருச்சுன்னா இட் வில் பி மோர் ப்ராப்பர் நான் நினைக்கிறேன் டேவிட். சதீஷ் அதுதான் மித்ரா வந்து அந்த கதை தான் டேவிட் வந்து அதான். சரி சதீஷ், இப்போ வந்து இப்போ இந்த எடுகேஷன் இந்தியா போனார்ல பிரைம் மினிஸ்டர், என்ன சார் ஓவராலாக பார்க்குறதுக்கு திடீர்னு போனாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க எல்லாம் போனார். இவர் சொன்னார் வந்து இவர் என்ன சொன்னார்னா எங்களுக்கு வந்து ஒரு 8 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியா பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அவர் அங்கே உள்ள நியூஸ் பேப்பரில் பார்த்தா மலேசியா வந்து 5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி போட்டிருக்கு. பார்த்துக்கிறாரு பார்க்கல அவங்களோட நியூஸ் இதில் வந்து மோடி சொல்லியிருக்காரு மலேசியா வந்து 5 பில்லியன் ரிங்கெட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்தியாவிலன்ட்டு. இவர் வந்து எங்களுக்கு இந்தியா வந்து 8 பில்லியன் ரிங்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு இவர் சொல்கிறாரு. என்ன சார் இது ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க? எனக்கு இது பார்க்குறதுக்கு வந்து கேம் மாதிரி தான் இருக்குது டேவிட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது எப்படி சொல்கிறது, இது அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட், இவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட், அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன் அதை. ஸோ பட் ஆனால் அந்த விசிட்டில் வந்து ஐ திங்க் இது என்ன இந்தியா மலேசியா உறவு வந்து டேவிட் பாதிக்கப்பட்டது வந்து 2020 வந்து உங்களுக்கு தெரியும் துன் மாதேருடைய நிலைப்பாடு. அவர் வந்து பாகிஸ்தான் ப்ரோ பாகிஸ்தான் நிலைப்பாடு தான் எப்பயும் எடுப்பார். அதில் வந்து இம்ரான் அவர் வந்து கிரிக்கெட் பார்க்குறவர் துன்னு, அவர் வந்து கிரிக்கெட் ஃபேனு. துன் சித்தியாசமாக இருக்காங்களா, அவங்க வந்து கிரிக்கெட் நல்லா பார்ப்பாங்களாம். ஸோ அவங்களுக்கு இம்ரான் கானோட ஃபேன்லாம் அவங்க. ஸோ இம்ரான் கான் பிரைம் மினிஸ்டர் ஆனோடனே அவங்க வந்து அப்படியே அந்த இம்ரான் கான் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணிக்கிட்டு அப்படி சொன்னே ப்ரோ பாகிஸ்தான் நிலைப்பாடு வந்து மலேசியா எடுத்துச்சு. இது எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து இதை இட்டுக்கட்டிலாம் சொல்லலை. ஸோ அந்த டைமில் வந்து மலேசியா இந்தியா உறவு வந்து பாதிக்கப்பட்டுச்சு. இவர் வந்து காஷ்மீரை பற்றிலாம் கமெண்ட் கொடுத்தாரு மகாதேவ், விச் அதுக்கு தான் நான் வந்து
நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன் டேவிட். அப்போ நான் அடுன்னு பாருங்களேன், என் மேலே கோவம் டிஏபி காரணங்களுக்கெல்லாம். யார் அப்போ இருந்த தெரேசா கோக் இருக்கால அங்கே அந்த சுப்புத்தே எம்பி, அவங்க வந்து சிஇசி குரூப்பில் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். வாட் இஸ் திஸ் டிஏபி அடுன் கேனாட் கண்ட்ரோல் பினாங் டிஏபி அடுன்னு சொல்லிட்டு. சி வி டோன்ட் கேர். பட் என்னன்னா அது இந்தியா வந்து மலேசியாவுடைய ஒரு பாரம்பரிய நம்மளோட முன்னோர்களுடைய நாடுன்னு சொல்ல. என் நாடு மலேசியா, எனக்கு வந்து என் நாடு வந்து ரொம்ப முக்கியம். பட் என்ன நடுவே இந்த மலேசியாவோட குறிப்பாக நம்மவர்கள் இந்தியர்கள் சார்ந்த பொருளாதாரம் வந்து இந்தியாவை சார்ந்திருக்கு நிறையா. இன்றைக்கி நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் வந்து இந்தியன் நேஷனல்ஸ் தான் வேலை செய்கிறாங்க. அப்புறம் அதோட மட்டும் இல்லாமல் சில பொருட்கள் அங்கேருந்து தான் நம்ம வரோம். இந்தியா வந்து வெங்காயத்தடை போட்டான்னு வச்சுக்கோங்க, மலேசியாவில் வந்து சாப்பாடு கடைகளில் வந்து பாதி கடைகள் இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான். நம்மளோட பிளாண்டா வெங்காயம் வந்து இங்கே செல்லாது, அது நமக்கு தெரியும் டேவிட். ஸோ என்னென்னா இது நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த டைமில் வந்து அது நம்ம இந்திய சமுதாயத்தை பாதிக்குன்ற அடிப்படையில் தான் நான் அப்போ கமெண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த உறவு வந்து கொஞ்ச நாள் மொய்டீன் வந்தப்போ வந்து தே வெரி ஹாப்பி, இந்தியா வந்து வெரி ஹாப்பி. நமக்கு தெரியும் டேவிட், நம்ம போயிட்டு அம்பாசிடர்லாம் பார்க்குறப்பெல்லாம் பண்ணோம், நல்லா இருக்குது உறவு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இதான் பிரைம் மினிஸ்டர் விசிட் வந்து ஆஃப்டர் அந்த மாதிர் விசிட்டுக்கு பிறகு இதுதான் விசிட்டு. அண்ட் இந்தியா வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு டேவிட் ரொம்ப இந்தியா வந்து நம்மளுடைய உற்ற நண்பன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது தேவி. ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி அனௌன்ஸ் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவர் சேர் இன் யூனிவர்சிட்டி மலாயாவில் வந்து அமைக்கிறாங்க. தட் மீன்ஸ் வந்து இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது கொடுக்குறாங்க, அந்த ஃபண்ட் கொடுப்பாங்க, திருவள்ளுவர் சேர். திருவள்ளுவர் சேர்னா என்ன டேவிட், அந்த சேர் வந்து என்ன செய்யணும்னா அந்த ஒரு டிபார்ட்மெண்ட், அது ஒரு சின்ன ஒரு யூனிட் மாதிரி திருவள்ளுவரை பற்றி திருக்குறளை பற்றி அதை பற்றியான தமிழ் சம்மந்தத்தில் திருக்குறளை பற்றி ஆய்வுகள் நிறையா செய்வாங்க. அது வந்து நம்ம இங்கே தமிழ் ஸ்டடீஸ் இந்தியன் ஸ்டடீஸ் பண்ணுற மாணவர்கள் தான் அந்த இதில் போய்ட்டு உட்காருவாங்க. அதுக்கு வந்து இந்தியா ஃபண்ட் பண்ணுது பாருங்கள். ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஆயுர்வேதிக் சேர் வந்து யூத்தார் ஆஃப்கோர்ஸ் ஏன் எய்ம்ஸ்க்கு கொடுக்கலன்னு நமக்கு தெரியல, யூத்தார் கொடுத்துருக்காங்க, யூனிவர்சிட்டி துங்கு அப்துல் ரஹ்மான் எம்சிஏவோட யூத்தாருக்கு. ஸோ அது ஒன்று. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 MOU சைன் பண்ணியிருக்காங்க டேவிட். கல்ச்சர், ஆர்ட்ஸ், ஹெரிட்டேஜ், நம்மளுடைய அது வந்து டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் கூட சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ரிஃபார்ம்ஸு 8 இது சைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதில் நிறையா இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது தான் நாம் அதை சொன்னலாம் உங்கள்கிட்ட, அந்த 100 இந்தியர்களை வந்து தேர்வு செய்து அவங்களுக்கு வந்து இந்தியாவில் சிறப்பு பயிற்சி கொடுக்கறதுக்கு AI மற்றும் இந்த சைபர் செக்யூரிட்டியில். ஸோ அப்புறம் லேபர் சப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது இந்தியா வந்து ரெடி டு சென்ட் த ஒர்க்கர்ஸ்னு சொல்லிட்டாங்க. தட் மீன்ஸ் வந்து இதுக்கு மேலே வந்து அந்த பிரச்சனை இருக்காது. இந்தியாவிலேருந்து வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு வராங்க, இந்த விசா இது பண்ணுறதுலாம் இருக்குல்ல, விசா பெர்மிட் இல்லாமல் கொண்டு வராங்கல்ல, அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு இந்தியா வந்து ஃபார்மலைஸ் பண்ணுறாங்க. இந்த சில இப்போ இந்தியாவோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில துறைகள் நம்ம ஆளுங்களுக்கு தேவைப்பட்ட துறைகளையும் அவங்க வந்து கேட்குறாங்க. அடுத்தது வந்து விசா ஃப்ரீ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா இப்போ வந்து நமக்கு விசா வச்சுட்டாங்க பாருங்களேன். நம்ம இதில் கூட போய் இது எடுக்க தேவையில்லை, ஒரு நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு நேராக எடுத்துகிட்டு போனோமா ஏன்னா கொஞ்ச நேரத்தில் விட்டுறாங்களா விசா. ஸோ விசா, ஸோ அது இது. தென் இந்த 3 இதில் வந்து முக்கியமானது வந்து திருவள்ளுவர் சேர் அண்ட் ஆல்சோ என்ன சொல்லுவாங்க, இந்த 100 இந்தியன் 100 மலேசியர்களுக்கு அங்கே சைபர் செக்யூரிட்டி ஏஐயில் பயிற்சி கொடுக்குறது டேவிட். நான் இப்படி தான் பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரிப் ஃபார் அன்வார். பட் ஆனால் அன்வார் வந்து அது அவங்க போயிட்டு இங்கே போயிட்டு அங்கே என்ன சொன்னார்னா, மைனாரிட்டி இதை வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து சரியாக நடத்தணும் அப்படின்னு வந்து பிரஸ் கிட்ட பேசுகிறப்ப கமெண்ட் கொடுத்தாரு. ஒரு மினிஸ்டர் கூட இவர் கொடுக்க முடியல. அதான் மைனாரிட்டி நீயே ஒழுங்காக நடத்தலை, நீ போயிட்டு அங்கே பேசிட்டு வர. ஸோ அது மட்டும் இல்லை டேவிட். அப்புறம் இங்கேருந்து போயிட்டு ஜக்கீர் நாயக் இஷ்யூ பற்றி பேசினார். ஜக்கீர் நாயக் இங்கே வாயை திறக்கல, விடுங்க அதோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஓகே, வாயை திறக்கல, எவிடன்ஸ் வேணுமோ என்னமோ பெரிய புலன் விசாரணை பண்ணுற மாதிரி. பட் இந்தியாவும் அதில் ஒரு தைச்சி கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீ அங்கே வராத, நீ இங்கே இரு, நீ எங்கள் நாட்டில் இருந்தால் தான் பிரச்சனை, நீ எங்கேனாச்சும் இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரோட கோடிக்கணக்கான சொத்து வந்து இந்திய கவர்மெண்ட் பிடிச்சி வச்சிருக்கானுங்க. இவர் அங்கே போயிட்டாருன்னு வச்சுக்கோமா, அந்த காசெல்லாம் வந்து மறுபடியும் வந்து கொடுத்தாகணுமே. எதுனாச்சும் கேஸ் போட்டனாச்சும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காசை என்னத்துக்கு கொடுத்துக்கிட்டு நீ அங்கேயே இரு, இந்த காசை நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் டேவிட். இந்தியா மலேசியாவுக்கு நல்ல இது இருக்குது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் வந்து அதை வந்து இங்கே வந்து சொல்கிறதும் கிடையாது. எங்கள் குறிப்பாக இந்தியர்களை பற்றி பேசுனாங்களா என்னன்னு தெரியாது. அது இந்திய சமுதாயத்துக்கு பயனளிக்குமா,
என்னோட மிகப்பெரிய கான்சர்ன், நான் அடித்து சொல்கிறேன், அந்த 100 சைபர் செக்யூரிட்டி என்னையா வந்து ஹைஜாக் பண்ணுறானுங்களா இல்லையான்னு பாருங்கள். யுஐடிஎம் கொடுப்பானுங்க, அங்கே கொடுப்பானுங்க, இங்கே கொடுப்பானுங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு அதுக்கு வந்து சேராதுன்னு நான் அடித்து சொல்கிறேன். இந்த எம்பிங்க இப்போ நான் சொல்லிட்டேன்ல, அதுக்காகனாச்சும் அது இல்லாத இந்தியர்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் 100 இந்தியர்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை சொல்யூட். ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்களாம் வந்து சாரி அந்த வார்த்தை நீங்கள் அஞ்சடிங்கடா, விட்டுருங்க. நீங்கள் சொல்லுங்கள். சரி சரி சரி, இது நீ அது சொல்கிற. இப்போ பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வந்து பார்க்க போனால் இப்போ ஒரு மினிஸ்டர் போஸ்டோட கோவிந்த் சிங் போனார். இந்தியன்ஸில் அவர் இந்தியன்ஸ் இந்தியன்னு சொல்லிக்குவார், லைன்லேயே இருந்துக்குவார். தேவைப்படுறப்பல அப்படியே மாற்றிக்குவாங்க. இல்லை ஒரு புதுசாக ஒரு காசு சொல்லப்போ நம்ம. பட் ஒரு இந்திய மினிஸ்டர் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தமிழ் மினிஸ்டர் போயிருந்தான்னா அந்த உறவு ஒன்று நல்லா இருந்திருக்கும். நம்மளோட அது உண்மையாக ஒரு ஐடென்டிட்டியாக இருந்திருக்கும். அது ஒன்று பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரனை கூப்பிட்டு போயிருக்காங்க. அவர் விக்னேஸ்வரன் போயிட்டார்ல. இல்லை, அஃப்கோர்ஸ்லாம் அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக தான் போயிருக்காங்க. போனது டெலிகேஷன் வந்து அவர் எம்பியும் இல்லை, விக்னேஸ்வரன் எம்பியும் இல்லை. இவர் பேர் என்னது டத்தோ சரவணன் கூப்பிட்டு போயிருந்தா வேற எம்பி பேர் எம்பி. இவர் வந்து ஒரு கட்சி தலைவர் தான். இது வந்து பொலிட்டிக்கல் விசிட் மாதிரி இருக்கு அவருக்கு. அப்படிதான் இல்லை, இவராச்சும் தேர்ந்தெடுத்துருக்கணும். இந்தியன்ஸ் என்வாய் என்னாச்சும் ஒரு பதவியை கொடுத்து நீ பார்த்துக்கோன்னு போட்டிருந்தா அது வேற விக்னேஸ்வரன். அதுவும் கிடையாது. அவர் வந்து முன்ன வந்து அவர் ஸ்பீக்கரு, அப்போ போயிருந்தால் அது வேறு. ஆமாம். பட் இப்போ ஒரு ஸ்பீக்கரில் ஒன்றும் இல்லை, அவர் வந்து ஒரு கட்சி தலைவர், அவ்வளோதானே சதீஷ். அவரை கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் வச்சு இது பண்ணணுன்றது எனக்கு தெரில. அவர் எம்பியை கூப்பிட்டு போயிருந்தால் அந்த எம்பியோட சேர்ந்துருக்கும். டத்தோ சரவணன் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். டத்தோ சரவணன் போயிருக்கலாம். சரி, அந்த குழா ஒரு வீணாக போன ஒன்றுத்துக்கும் இல்லாத ஒரு ஜடமாக இருந்தால் கூட குழாவாச்சும் கூப்பிட்டு போயிருக்கலாம். அங்கே ஏச்சும் போய்ட்டு என்னாச்சும் சைனா கூட உறவு வச்சு கொண்டு பேசியிருப்பாங்க. சரி, அவரையும் கூப்பிட்டு போகல. ரமணன் நினச்சி கூப்பிட்டு போயிருக்கலாம். ஏன்னா ரமணன் தான் அனௌன்ஸ் பண்ணார் பயங்கரமாக. அவர் ரொம்ப கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாரா என்னன்னு தெரில. பிரைம் மினிஸ்டர் வந்து டெல்லிக்கு போகிறாரு 8ஆம் தேதி சொன்னது வந்து ரமணன் தான் அவர் சொன்னார். பட் அவரையும் கூட்டிகிட்டு போகல. கூட்டிகிட்டு போனால் இல்லை, அங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்களா தெரியல. பிரபா கூப்பிட்டு போனார். அப்படியே அந்த ஃப்ளைட்டில் போகும்போது பிரபா சொல்லியிருக்கலாம் 300 மில்லியன் கொடுத்துருன்னா. நான் பார்த்தேன் அவர் பக்கத்தில் 3வது சீட் தான் டத்தோஸ்ரீ 300 மில்லியன் கொடுத்துரு மித்ராவுக்கு சொல்லியிருக்கலாம். அது கூட சொல்லலை. அவர் வந்து நியூஸ் பேப்பரில் சொல்கிறார் 300 மில்லியன் எனக்கு வேணும்னு. அது ஒரு வேடிக்கையாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஓகே. அவரை கூப்பிட்டு போனாங்க. பட் எனக்கு தெரியல சதீஷ், எனக்கு என்னமோ லேக் ஆஃப் இந்தியன்ஸ் லீடர் போல கூட முக்கியமான பொசிஷன் இருக்கிறவங்க நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து எனக்கு வேறு ஒன்றும் தெரியல. இல்லை, அது வந்து முக்கியமாக டிவைட் இந்த 6 இது வந்து அவங்க கொடுத்துருக்கிறது எம்ஓயூஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் லேபர்ஸ் வந்து சும்மா ஸ்டீவன் சிம் வந்து இது பண்ணியிருக்காரு. இல்லை, இது நீ சொல்கிறது எனக்கு புரியுது. இதெல்லாம் இன்டர் ரிலேட்டட் உள்ள கமெண்ட்ரியாக தான் கூப்பிட்டு போயிருக்காங்க எம்ஓயூ சைன் வைக்கிறதுக்குன்னு. இந்தியன் மினிஸ்டர் இந்தியன் மினிஸ்டர் இருந்திருக்கணும், இல்லைன்னா இந்தியன் எம்பி இருந்திருக்கணும். பட் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரனை கொண்டு போன நோக்கம் என்னவா இருக்கும்? இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக தான் நான் பார்க்குறேன். பொலிட்டிக்கல் அஜெண்டா டு ஷோ ஓகே அவரை கூப்பிட்டு போகிறதோட, நீ தன்ஸ்ரீ விக்னேஸ்வரனை கூப்பிட்டு போகிறதோட நீ என்ன பண்ணியிருக்கணும், தத்தோ சரவணன் தன்ஸ்ரீ 2 பேர் கொண்டு போயிட்டு உனக்கு ஒரு மினிஸ்டராச்சும் போஸ்ட் கொடுத்துருக்கணும். நீ ஒரு கூட்டு போகிறதோட நீ அஃப்கோர்ஸ் எம்ஐசிக்கு வந்து ஒரு அப்பப்போ ஒரு கருத்து சொல்லுவாங்க, எதிர்ப்பான கருத்து பிரைம் மினிஸ்டருக்கு. பட் இவங்களும் தொத்துக்கிட்டு போயிடுறாங்க. பட் ஒரு ஃபேமாக இருந்து இவருக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடு தத்தோ சரவணனுக்கு. அஃப்கோர்ஸ்லாம் கருத்து வேறுபாடு இருக்கும், ஏசுவீங்க. நான் எதனால் திடீர்னு வந்து தத்தோ சரவணன் சப்போர்ட் பண்ணுறோன்னு. அந்த மனசனுக்காச்சும் கொஞ்சம் பற்றாச்சும் இருக்கும். எனப்பற்று தமிழ் இருக்கிறவங்களுக்கு எவனுக்குமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான், அது நான் வந்து ஒத்துக்கிறேன். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தத்தோ சரவணன் இந்தியாவில் தான் இருக்காரு. இப்போ இந்த திருமுருக மாநாடு நடந்துகிட்டு இருக்கு பழனியில், அதில் இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா டிவேட், நீங்கள் சொன்னீங்க எம்ஐகா வந்து எம்ஐசி வந்து அப்பப்போ பிரதமருக்கு எதிர்ப்பாலாம் குரல் கொடுப்பாங்கன்ட்டு. அந்த அரசியல்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டோம். இல்லை, கொடுத்தா மில்லியன் கணக்கு காசு வாங்கிக்கிறேன். அதான் அரசியலில் இதெல்லாம் சாதாரண அப்பான்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல, அந்த டயலாக் தான் இவங்களுக்கு நாளைக்கு சொல்ல போகிறாங்க. விக்னேஸ்வரன், தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன், சரி நான் போனேன், நான் போகும்போது என்னால் வந்து என்ன சொல்லுவாங்க, பிரைம் மினிஸ்டர் ரொம்ப பேச முடியல, புக்கிங் கேட்குறாரு. ராமன் கொள்வாங்க தான் நான் கேட்கணும், எப்படி புக்கு செஞ்சு கேட்கணும், புறத்துக்கான கேட்கணும்னு. ஓகே, அது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு இந்திய மினிஸ்டர் நீ வந்து ஐ திங்க் I make it in English because English தான் வந்து நமக்கு கிளிப் வந்து எப்படி இருந்தாலும் அது வைரல் பண்ணுறது. I'll make it in English. Anwar Ibrahim going to India and lecturing about minorities to the Indian government is something hypocritical என்னோட வியூவில். Because in Malaysia
Indians are sizable numbers. You can't call us a minority after all. Maybe we are one of the biggest race in Malaysia. But then we are considered minority within the majority because we are third largest race. And we don't even have one minister in your cabinet. And you are not fit to talk about the minority rights anywhere. Okay? Dato' Sri Anwar, this is directly to you, sir. You have no rights to talk about the minorities. That's why I saw an article in Malaysia Kini. I think Dayabaran, former retired major Dayabaran wrote, before you lecturing other countries about minorities, you take care of your own minority in Malaysia first. That is the simply put, and I hope the message reaches Anwar. There was not even one single prime minister in the history of Malaysia, including Tan Sri Muhyiddin Yassin, which you have always classified as a Malay right-wing group, and they only care about Malays. They are trying to divide the Malays and everything. You always claim that. Even he appointed Dato' Sri Saravanan, an Indian, as a minister. And you don't tell us, oh, he is Indian, that is Indian. We know who is Indian. We want Indian is in this country who are speaking Tamil. And those who don't call themselves Indian, those who classify themselves as line in birth certificate, can never represent the Indians in Malaysia. So, Dato' Sri Anwar, next time, before you talk about minority rights, look at your own backyard first. That is the message, David. சரி சரி, மைனாரிட்டின்னு போயிட்டு சொல்கிறது அவர் இந்தியன்ஸாக எனக்கு தெரில, அதை கிளியராக அவர் சொல்லல. அங்கே போயிட்டு யாரை சொல்கிறாருன்னா முஸ்லீம்ஸ் மற்றவங்கள சொல்கிறாரு. இங்கே வந்து இவர் மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கட்சியில் வந்து மெஜாரிட்டியாக இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. நினச்சாங்கன்னா செய்ய மாட்டாங்க அந்த கட்சியில் உள்ளவங்க. ஒரு கட்சியில் வந்து மெஜாரிட்டி இந்தியன்ஸ் தான் இருக்காங்க நினைக்கிறேன். இல்லை, அந்த கட்சியில் இந்தியன்ஸ் நினச்சாங்கன்னா முடிச்சிடலாம் டேவிட், அன்வாரே முடிச்சிடலாம். ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. இல்லை, சண்டை மூட்டிட்டு இவங்களும் அடிச்சுக்குவாங்க. ஏன்னா அதான் ரைட்டா இல்லையா? இருக்கிற கட்சியில் நீ மெஜாரிட்டி இல்லை. ஸோ ஜஸ்ட் அ ஜோக். ஓகே சதீஷ், நம்ம எப்படி சதீஷ் அதை கட்டியும் முடிக்க கட்டி சதீஷ் கடைசி முடிக்க கட்டியும் இதில் வந்து ஒரு நல்ல நியூஸ் நம்ம சொல்லிக்கணும் சதீஷ். மகிழ்ச்சியான நியூஸ் நான் நிறைய பார்த்தேன். கடந்த இந்த சுக்மா போட்டியில் இந்தியர்களோட பார்ட்டிசிபேட் நிறையா இருந்துச்சு சதீஷ். இந்தியர்களோட பார்ட்டிசிபேட் நிறையா இருந்துச்சு. இந்தியர்களோட ஸ்பாட்டில் வந்து மெத்த இனம் வந்து நல்லா என்ன சொல்லுவாங்க போட்டி போட்டாங்கன்னா, ஸ்ராவா நீ பார்த்தனா சிலம்பத்தில் நான் பயந்துட்டேன், என்னடா ஸ்ராவான்ட்டு. சிலம்பத்தில் ஸ்ராவானா எங்கே தமிழ் இருக்காங்க, பட் ஒரு கோச், இந்தியன் கோச் தான் வந்து அங்கே கோச் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து கபடி அவங்களும் இந்தியன் கோச் தான் அங்கே போய் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் செல்யூட். நம்மளோட பாரம்பரியமான விளையாட்டுக்கும் சரி, சாப்பாட்டுக்கும் சரி, மற்ற இனம் வந்து எடுத்து செய்யறாங்கன்னா அதை நம்ம பெருமையா நினைப்போம். அதுதான் அது மலேசியன் பேரை மாத்தினா சண்டை கொடுப்போம். பேரை மாத்தாது மட்டும் ஓகே, சிலம்பம் தானே சொல்றாங்க, காய் பஞ்சாங்கன்னு சண்டை கொடுப்போம். கபடி தான் சொல்றாங்க. ஸோ நம்ம பெருமையா எடுத்துக்கலாம். அந்த வேலையில பார்த்தோன்னா நிறைய கோல்டு மெடல்ஸ் வந்து இந்தியன்ஸ் அத்லீட்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு ஸ்பாட்டை பார்த்தேன் நான். ஏன்னா ஸ்பாட் எனக்கு பிடிக்கும் பாரு, அதை உட்காந்து நான் பார்ப்பேன். ஸோ அதில் பார்த்தோன்னா ஒரு பெண்மணி பினாங்க பாக்ஸிங், அவங்கள பார்க்கணும், அவங்கள இன்டர்வியூ பண்ணணும். எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அனுப்பலாம். அவங்க கோல்டு மெடலா? கோல்டு மெடல் ஃபைனல் பண்ணாங்க. நான் கோல்டு மெடல் தான் பார்க்கல. கோல்டு மெடல் தான்டா பாக்ஸிங், பினாங் பாக்ஸர். ஆனால் மெடல் எடுத்தாங்க. பட் ஐம் நாட் ஷூர் கோல்டு மெடலான. அந்த பிள்ளை உயரமாக இருக்குது, போட்டு சாத்திட்டாங்க, பக்குன்னு ஏறுது குத்து. நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நிறையா ஸ்பாட்டில் சதீஷ், நிறையா ஸ்பாட்டில் வந்து இந்தியனோட பார்ட்டிசிபேட் நிறையா இருந்துச்சு சதீஷ். அதில் எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா இந்தியர்களுக்கும், மலேசியன்ஸுக்கும், மற்ற இனத்துக்கும், எஸ்பெஷலி இந்தியன்ஸுக்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கணும். கீப் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி ஏதோ ஒரு உதவிகள் தேவை, ஹைலைட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு டெக்னிக்கல் திங்ஸ் வரும், இல்லை உங்களுக்கு உங்களோட துறையில் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் ஏதாச்சும் வரணும்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் சதீஷ். ஷர்மிளா தமிழ்ச்செல்வன் கேர்ள் வந்து நம்மளால் முடிஞ்சது கோல் தானே? கோல் தரலையே. நம்மளால் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். டோன்ட் வெரி. அதை பற்றி நான் நினைக்கிறேன் மக்கள் வந்து சரியான சப்போர்ட் இருக்குது. ஸோ ஸ்பாட்டில் வந்து நீங்கள் மேலே வந்தீங்கன்னா சரியான சப்போர்ட் இல்லை. கோல்டு மெடல் கிளேவியா சார்லினை வந்து அடிச்சு. ஆமாம், ஸ்ராவா வாங்கிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சம் உயரமாக இருக்குது, இது வச்சு போட்டுருச்சு. 3-2 ஷர்மிளா தமிழ்ச்செல்வன். உங்களுக்கு வந்து அரட்டை மரத்துடைய வாழ்த்துக்கள். பினாங்கு கோல்டு மெடல் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அதுவும் வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு வந்து பாக்ஸிங்கில் எடுத்திருக்கீங்க, ஒரு பெண் எடுத்திருக்கீங்க. இவங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை விட்டுறாதீங்க, கீப் ஆன் பண்ணுங்க, ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அடுத்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் எல்லாம் வேர்ல்டு ஒலிம்பிக்ஸ்லாம் இருக்கும், அதை எடுக்க மாட்டாங்க. பட் யூஎஸ்ல எனக்கு தெரியல என்னென்ன அடுத்தது எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐ வாஸ் ரீடிங் சம்வேர்.
தெரில. பட் இருந்தாலும் மற்ற ஏசியன் ஸ்பாட்டு, அடுத்தது வந்து சி கேம்ஸ் வருது, இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் அரீனா, நீங்கள் அங்கெல்லாம் போகலாம். இதை விட்டு தள்ளுங்க, இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் அது WBA அந்த மாதிரி லெவல் நீ பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஃபன் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. மக்கள் சமுதாயம் உங்க பின்னால் நிற்பாங்க, சமுதாயம் இருக்காங்க. அதுதான் நம்ம சமுதாயத்துக்கிட்ட அதான் சொல்கிறோம். நமக்கு நாமே கூடிய விரைவில் அதோடைய மிகப்பெரிய அறிவிப்பு போகிறோம். ஸோ சமுதாயம் உங்க கூட இருக்கும், கவலைப்படாதீங்க. வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ப்ரௌட் ஆஃப் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, கோல்டு மெடல் எடுத்த கோல்டு மெடல்னு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ஏன்னா பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்தியன்ஸ் எங்கே பார்த்தாலும் இந்தியன்ஸ். இல்லை இது என்ன டேவிட், சுக்மால போயிட்டு இது பண்ணுறாங்க, சிலம்பத்தில் தெளிச்சவங்களுக்கும் சி கேம்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க. ஆனால் கடைசியில் ஒலிம்பிக்னு வரப்ப நம்ம பிள்ளைங்களை வந்து விளாண்டு விட்டுறாங்கன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து டேவி. இல்லை ஏன்னா மினிஸ்டர் கேட்டால் நான் தலையிட மாட்டேன்னு. நம்மளுக்கு வந்து அது கரெக்டான இன்ஃபர்மேஷன் வர மாட்டேது. அது நடந்து முடிஞ்சிட்டு யாரும் நம்மகிட்ட சொல்கிறது, ஏன்னா சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ஒரு வாய்ப்புக்கு போயிடும்னு நினைக்கிறாங்க. அப்படி முடியலாச்சும் சைலன்ஸாச்சும் எங்கள்கிட்ட சொல்லி எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. வேறு என்ன பண்ணு, சாத்தி தான் ஆகணும், வேறு வழி இல்லை பாரு. ஸோ ஏன்னா நானும் பார்க்குறேன், இது சுக்மாலாம் வந்து நல்லா போகிறாங்க. இன்டர்நேஷ்னல் அரீனா வரும்போது பிரச்சனை. இன்டர்நேஷ்னல் வரும்போது நம்ம ஆளுங்க போகிறதில்ல. கேட்டால் வந்து அது அந்த அந்த அதான் நான் தான் போனதுலேயே சொன்னேனே, if there is a gold medal for Tai Chi, political Tai Chi, Anayo will win it in Olympic. All the world competition, Anayo will get the gold medal for political Tai Chi. இதுவும் வைரல் ஆகும். ஏன்னா தைச்சி கேட்டால் வந்து ஓ திஸ் இஸ் நாட் அவர் கப்புத்துசான், இந்த கப்புத்துசான் வந்து பை த ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சொல்லி அப்படியே தள்ளுறது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் நம்ம ஆளுங்களுக்கு வந்து நான் பார்க்குறேன் டேவிட், பேட்மிண்டன்லையும் சரி, அன்லெஸ் அவங்க முட்டி மோதி வர்றது ரொம்ப கஷ்டம், நிறைய கஷ்டப்படுறாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம. இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்பாட் இப்போ நீ பார்த்தோன்னா கராத்தே உடச்சிட்டாள் நானுங்களே, அது இன்னும் மைண்டில் இருக்குது. நினச்சிக்கோங்க மறந்துட்டாங்க போயிட்டாங்கன்னு, அது இன்னும் மைண்டில் இருக்குது. ஸோ ஏன்னா நம்மளை தொடர்பு கொள்ளல. ஸோ அதனால் நம்மளுக்கும் வந்து அது அந்த இன்னொரு எக்ஸ்டன் என்ன செய்யலான்னு தெரியல. ஏன்னா திமுக நினைக்கிறேன் க்ளோஸ்லி அதை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கா, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம். அது எம்ஐசியும் நான் பார்த்தேன், அவங்களோட இதுலேயும் பேசியிருந்தேன். அவங்களுக்கு மாநாட்டிலையும் பேசின மாதிரி இருந்துச்சு. எங்கேயோ ஒரு ஆடியோ பார்த்தேன், எங்கேயோ ஒரு ஆடியோ பார்த்தேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு குரல் கொடுங்க தயவு செஞ்சு. ஸ்பாட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னாச்சும் ஒரு இஷ்யூ என்னாச்சும் தேவைப்படுதுன்னு தாராளமாக சொல்லலாம். இதில் இதே வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் போன எப்படின்னு பார்த்தா ரெக்கக்னேஷன், கவர்மெண்ட் ரெக்கக்னேஷன் இல்லாமல் போன அபிராமி ஸ்கேட்டிங் ஐஸ் ஸ்கேட்டிங், ஐ ஹோப் ஷி கோஸ் டு த வின்டர் ஒலிம்பிக்ஸ்லாம். ஆமாம், அவங்களுக்கு வாழ்த்துமா. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு காலகட்டத்தில் மக்களாகிய சப்போர்ட் பண்ணி தான் உங்களை கொண்டு போனாங்க. அந்த சப்போர்ட் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ ரீசன்லியாக வந்து கோரியாவில் போய்ட்டு நினைக்கிறேன் சில்வர் மெடல் எடுத்து வந்தாங்க. ஸோ அவங்க ஒரு பொட்டேஷனால அத்லீட்ஸ் நம்ம நாட்டில் வித்தியாசமான ஸ்பாட்டில், நம்ம ஊரில் வந்து அந்த வின்டர் இல்லைக்குள்ள, ஆனால் அந்த வின்டர் சம்மந்தப்பட்ட ஸ்பாட்டில் இருக்காங்க. ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வின்டர் ஒலிம்பிக்ஸில் வந்து கலந்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு ஒரு தடையாவோ, அரசாங்கம் தடையாவோ, இல்லை அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். மக்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க, உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்பாட்டில் இன்வால்வ் பண்ண இந்த நாட்டில் தடிக்கா ஸ்கூல்லேருந்து தமிழ் பள்ளி ஃபுட்பால்லேருந்து அப்புறம் உமன் ஃபுட்பால்லேருந்து இன்னைக்கு பாக்ஸிங்கில் போய்ட்டு ஸ்கேட்டிங் மட்டும் போய் சிலம்பம், அப்புறம் என்ன சொல்லுவாங்க சிலம்பம், அப்புறம் அது என்ன சொல்ல கபடியிலேருந்து எல்லாமே, இந்த மாதிரி எல்லா ஸ்பாட்டில் இன்வால்வ் பண்ணுறதுங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் அந்த 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 ஸ்பிரிட்டோட இருங்க. அரசாங்கம் செய்தோ இல்லையோ மக்கள் உங்களுக்காக செய்வோம், நம்ம அனுப்புவோம் எங்கெங்க அனுப்ப முடியுமோ. அது வந்து நம்மளுடைய பங்கா நம்ம செய்வோம். இதுதான் நமக்கு நாமேன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட முடிச்சிடலாம். ஓகே சதீஷ், மீண்டும் நம்ம அவங்கள்ட்ட கேட்கறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க டேவிட் அடுத்த எபிசோட் எப்போ, இன்னைக்கு இது வந்துடும். ஸோ ரெக்கார்டிங் இன்றைக்கே ஏற்றிடலாமா சிவா? முடியும்ல, இன்றைக்கே ஏற்றிடலாம். தட் மீன்ஸ் ரெக்கார்டிங் அன்றைக்கே உங்களுக்கு ஏற்றுறோம், சுட வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருந்தால் தான் ரீச் பண்ணோம். நம்ம பேசுகிறது வந்து இல்லை நான் வெட்டி பேச்சு இவ்வளோ நீட்டுக்கு பேசுகிறேன்றீங்க. ஏன்னா நீட்டாக பேசுகிறோன்னா ஸ்பெசிஃபிக்காக புரியுற மாதிரி பேசுகிறோம். அது எல்லாருக்கும் அது என்ன சொல்லுவாங்க, இது வந்து சும்மா கோப்பி கடையில் உட்காந்துட்டு பேசுகிற பேச்சு இல்லை, நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டு தான் நம்ம அங்கே பேசுகிறோம். ஸோ இதில் 64வது எபிசோட் டேவிட். நான் நினைக்கிறேன் அடுத்த மாதம் வேறு கூட இதோட ஆரம்பித்து 11வது மாதம், அடுத்த மாதம் 24ஆம் தேதி வந்துச்சுன்னா நம்மளுடைய முதல் எபிசோடு ஆரம்பித்தது
அடுத்த மாதம் செப்டம்பர் 24 ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு 3000 பேர் புதுசாக இன்னும் இதை நான் சொல்லிடுறேன் டேவிட், முடிச்சிருவோம். மெம்பர்ஷிப் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே சொல்லு. மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து பண்ணலாம். இப்போ ஒரு மெம்பர் சேர்ந்துருக்காரு, அதை நம்ம இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணவும் இல்லை. மெம்பர்ஷிப் எப்படின்னா வந்து அது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது நம்ம சேனலுக்கு எவ்ரி மந்த் வந்து 3 லெவல் இருக்கும் டேவிட். ஃபேன்ஸ் ஒன்று இருக்கும், சப்போர்ட்டர்ஸ் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 லெவலில் வந்து எவ்ரி மந்த் வந்து அவங்க ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க, அரட்டை மரத்தோட இது அந்த மாதிரியான ஒரு மெம்பர்ஷிப் இது. ஸோ அவங்களுக்குன்னு சில ஸ்பெஷலான ப்ரோக்ராம்ஸும் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம், அது ஃப்யூச்சரில் வரும். ஸோ ஒருத்தர் சேர்ந்துருக்காரு, ரொம்ப நன்றி. அடுத்தவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகம் ஃபேன், பிகம் மெம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதிலையும் பகிர்ந்து கொள்ளலாம். சரி, அதே வேலையில் உங்கள்கிட்ட இன்னொரு ரிக்வெஸ்ட் இருக்குது. அப்படி யாருக்கும் இந்த கேமரா வச்சுருந்தீங்கன்னா காமிங்க, ஃபுல்லாக திருப்பி காமிங்க. முடியாது. இந்த கேமரா இருந்துச்சுன்னா இது வந்து சானி ஓகே. அந்த கேமரா யார்ட்டாச்சும் செகண்ட் ஹேண்டோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் விற்க போகிறனா கூட சொல்லுங்கள். செகண்ட் ஹேண்ட் சீப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். இல்லை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதுனா கூட ஓகே. ஏன்னா நம்ம ஏனிக்கு ஒரு கேமரா கொடுத்துருந்தாரு. அவரோட கேமரா வந்து ஃபோட்டோ பிடிக்கிற கேமரா. பட் இருந்தால் அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பண்ணிடுறோம். வெரி குட், தேங்க்யூ. அது நம்ம வந்து குமரேசன் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த கேமரா எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு விஐபியை போய்ட்டு இன்டர்வியூ பண்ணும்போது அது அப்பப்போ ஒரு 15 மினிட்ஸ் வந்து கட் ஆஃப் பண்ணுது. ஸோ அப்புறம் ரெண்டாவது போய்ட்டு எல்லாத்தையும் செட்டிங் பண்ணிட்டு வைக்கிறதா இருக்குது. ஸோ நம்ம அதை காமிச்ச கேமரா வந்து அது நம்ம ஃபுல்லாக எடுக்க முடியுது. ஸோ அதால் வந்து நாங்கள் இப்போ எங்களோட இன்டர்வியூ பைப் லைனில் இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா நம்ம துன் மகாதேவ். அது நம்ம கேட்டோமா கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட். பட் என்னன்னா நம்மளுக்கு சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. அங்கே போயிட்டு தன்ஸ்ரீ அன்வா மூசா, தி மோகன், இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அது நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். வெளியில் கொண்டு போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் செட்டப் தேவைப்படுது. மேபி பிக் இன்டர்வியூ துன் எம்மோட வந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இன்னைக்கு கடைசி டேவிட் அடுத்த இதோட வந்து நம்ம ஒன்று சொல்லிட்டு முடிச்சிருவோமே. அடுத்த இதில் இன்னைக்கு வந்து அவர் ஜாயிட் அமீடி மேலே அவர் தொடுத்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. முறையாக வந்து மகாதேர் வாயால் சொல்லியிருக்காரு, நம்மளே அதுக்காக வந்து எனக்கு வந்து இந்திய வம்சாவளியில் இல்லைன்னு இல்லை, அண்ட் ஐ எம் நாட் அஷேம்ட் ஆஃப் மை இந்தியன் ancestry. அதனால நான் என்னுடைய ரத்தத்தில் இந்தியர்கள் ரத்தம் இருக்கிறது எனக்கு அவமானம் கிடையாது, அது எனக்கு பெருமை தான் சொல்லி கோர்ட்டில் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இப்படியும் சொல்லுவார் 99 வயசாச்சு, இப்படி பேசிக்குவார். ஸோ அதை நம்ம நேராக பார்க்குறப்ப சில சுட கேள்விலாம் இருக்குது. 10 கேள்வி தான் வச்சிருக்க போகிறோம். போயிட்டு நம்ம 1 மணி நேரத்தில் இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துடுவோம். கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அதை முயற்சி எடுத்து. சேமாங் போக்கோ, மீண்டும் சந்திப்போம். அரட்டை மரம், பாய்.